नित्याय नित्याय परमात्मने सदैक रूप रूपाय विष्णवे सर्वजिष्णवे நம்முடைய சனாதன தர்மமானது நிறைய விஷயங்களை நமக்கு அள்ளி தந்துள்ளது. அது அத்தனையுமே நம்முடைய முன்னோர்கள் காட்டின வழி. ரிஷிகள் என்ன, பெருத்த பெரியோர்கள் என்ன, மேற்கொண்டு அந்த சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அந்த சாஸ்திரத்தின்படி அவர்கள் அந்த ஆகாசத்தை பார்த்து ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த கிரந்தத்தின் முறைப்படியும் சொல்லுகிற விஷயம்தான் பஞ்சாங்கம் என்று பெயர். பஞ்சாங்கம் ரெண்டு விதமாக சொல்கிறோம். ஒண்ணு கணித பஞ்சாங்கம்னு, அல்லது அதே நேரத்திலே நமக்கு வாக்கிய பஞ்சாங்கம் என்று தெரிவிக்கிறோம். ரெண்டுமே உத்தேசம்தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இப்பொழுது நம்ம கூடியிருப்பது ஒரு விஷயத்தை நம்ம சுமாரா தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். அதை பூர்ணமாக நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது. தெரிஞ்சின்றாலும் அது பரிபூர்ணமான அனுஷ்டானத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய தர்மத்திலே கிரகணம் என்பது உண்டு. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்பது. இந்த சூரியனுடைய ஒளி சந்திரன் மேல படாமல் குறுக்கே பூமியானது சென்றால் அந்த நிழல் படுமானால் அது கிரகணம் என்று சொல்கிறார்கள். இது அறிவியல் காரணங்கள், அது உண்மையே. அதே நேரத்தில் ராகு கேது பிடிக்கிறது சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதுவும் உண்மைதான். அது என்ன உண்மையாகும்னா இது பெரிய விசாரம். அது இப்ப அந்த விஷயத்தை பார்க்க வேண்டாம். ஆனா அதுவும் உண்மைதான். ஏன்னா நம்முடைய சாஸ்திரங்கள் அத்தனையுமே அறிவியல்காரர்கள் என்ன சொல்றாரோ அதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அது அறிவியல்காரர்கள் சொல்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அவளுக்கு நம்ம பிராதானியம் கொடுத்துட்டு இப்ப இதுக்கு இல்ல இங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கான்னு பார்க்கணும், அங்க இருந்தா ஒத்துக்கணும், அப்படி கிடையாது. இங்க சொன்னதுதான் முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு என்னென்னோ வச்சுதான் கண்டுபிடிக்கிறார். நிறைய உபகரணங்கள் இருக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு இந்த நேரம் இந்த நிமிஷம்னு இந்த நேரத்துல இந்த கிரகம் என்று கண்டுபிடிக்கிறார். அன்னைக்கு ஒண்ணுமில்ல, ஒரு முணுக்குன்னு ஒரு விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த சாஸ்திர அந்த தாளபத்திரம் அதை வைத்துக் கொண்டு அது ஒரு கணக்கு போட்டு அதை ஒரு குடிசையில இருந்துட்டு இருப்பாரு. அவருக்கு பெருசா அவருக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா அதை கணக்கு போட்டு சரி துல்லியமா தெரிவிக்கிறாருனால அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட நிலைதான் இது. இதுக்கு ரெண்டு இது இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் சொல்லுவா. சோலார் எக்லிப்ஸ்னா சூரிய கிரகணம், லூனார் எக்லிப்ஸ்னா சந்திர கிரகணம். அநேகமா சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமியில தான் வரும். நமக்கு இந்த வருஷம் 7ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் இரவு கிட்டத்தட்ட 9:58 சந்திர கிரகணமானது பிடிக்கிறது. நாளைய தினம் இரவு 9:58 சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது. மத்தியமம் என்பது 11:41 இரவு 11:41 மத்தியமம். முடிவு என்பது 1:26 முடிகிறது. இத ரெண்டு விதமா சொல்லுவா. 7ஆம் தேதி ராத்திரி ஆரம்பித்து, அதாவது 9:58 ஆரம்பித்து மேற்கொண்டு மத்தியமனா முழு சூரிய சந்திர கிரகணம்னு பேரு. முழு சூரிய சந்திர கிரகணமானது 11:41 ஏற்பட்டு அதான் மத்தியமம். அதற்கு மேற்கொண்டு 1:26, அதாவது 8ஆம் தேதி அதிகாலை 1:26 முடிகிறது என்று சொல்வார்கள். ஆனால் பஞ்சாங்கம் பிரகாரம், நம்முடைய சனாதன தர்மத்தின் பிரகாரம் சூரிய உதயமானால் தான் அது நாள், அடுத்த நாள் என்கிற கணக்கு நம்ம நிலையில உண்டு. இதனாலே நிறைய பேருக்கு இந்த ஜாதகம் எழுதச்சே இந்த ஜாதகக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்னா 1:26 சொன்னேன்னு
இப்ப 1/26 சாமான்யமா ஆங்கில கணக்கின்படி 8ஆம் தேதி வந்துள்ளது. ஏன்னா 12 மணி ஆயிடுச்சுன்னா 8ஆம் தேதி வந்துடுது. ஆனா பஞ்சாங்க கணக்கின்படி அன்னைக்கு 7ஆம் தேதி பின்னிரவுன்னு சொல்லுவார். 7ஆம் தேதி பின்னிரவு சொல்லுவார். இது எப்படி கணக்கு பண்றதுன்னு அந்தந்த நிலையில நீங்க பாத்துக்கலாம். இருந்தாலும் இது 8ஆம் ஆங்கில கணக்கு பிரகாரம் 8ஆம் தேதி காலை 1:26 முடியாதுன்னு. இந்த கிரகண காலம்னா என்ன? கிரகண காலத்துல என்னென்ன பண்ணப்படாது, என்னென்ன பண்ணணும், ரெண்டுமே நிறுத்திக்கணும். முக்கியமா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா 9:58 ஆரம்பிக்கிறதுனாலே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேல அந்த கிரகணம் இருக்கு. 3 மணிக்கு மேல 3 மணி நேரத்துக்கு மேல கிரகணம் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம். ஏன் சுவாமி கிரகண காலத்துல சாப்பிடுறாங்க? இதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை. நீங்க சனாதன தர்மத்துல இருக்கே, அதெல்லாம் சாமானியம் நம்ம என்ன சொல்லுவோம்? பித்ருக்களுக்கு சாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பித்ரு சாதம் பித்ரு சார்த்தம் பண்ண. சரி, இது ஒன்லி இந்து மதத்துலதான் பண்ணப்படுகிறது. வேறு வேற்று மதங்கள் 2-3 மதங்கள் இருக்கு, பெரிய மதங்களா. அவெல்லாம் ஒண்ணும் பண்ற மாதிரி தெரியல. அவளுக்கும் சிரமம் இருக்கான்னா, யார் எந்தெந்த நிலையில இருக்காலோ அந்தந்த நிலைக்கு தகுந்தாப்பால அவாவா பண்ணிதான் ஆகணும். அது எந்த நிலையும் அது மாற்று கருத்தே கிடையாது. அப்ப இது இன்னும் மூட நம்பிக்கையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன் சொல்ற, இது அறிவியல். இப்ப ஏகாதசி விரதம் இருக்கும், அறிவியல் விதியா அது பரிமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஏகாதசி விரதம் இருக்கட்டும். அப்படி கட்சியே பித்ருக்கள் சாப்பிடம் சாப்பிடுறது ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். ஏன் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும்னா, அந்த கிரகணம் பிடிக்கிறதுனும் அதனுடைய நிழல் இதுல படும்போது நிறைய அந்த ரேஸ், நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா உண்டு. என்னைக்குமே இயற்கைக்கு மாறாக ஏதோ ஒன்று நடந்துன்னு வச்சுக்கோ. இயற்கைக்கு மாறாக ஏதாவது நடந்தாலே அதனால சில பக்க விளைவுகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பக்க விளைவுகள் வரும்போது அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை நம்ம தான் பூர்ணமாக எதிர்கொண்டாகணும். எதிர்கொள்ளும் போது அந்த பக்க விளைவுகள் தகுந்தாப்ப நாம தான் நம்ம மாற்றிக்கொள்ளும். அடி இப்ப சொல்றது எப்படின்னா, இப்ப சாமான்யமா அறிவியல் பூர்வமா சொல்லிட்டு இருக்கேன், சாஸ்திரம் பூர்வமா பின்னாடி இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு எதுவா இருந்தாலும் நிரூபணம் உண்டா? இப்ப சாஸ்திரம் இப்ப தர்ப்பணம் கொடுக்குறோம், அவ வாங்கிக்கிறாளா, காமிக்கிறாளா அப்படின்னு கேட்கிறா? நிச்சயமா கிடையாது. காமிக்கலாம் முடியவே முடியாது. அது பூர்ணமா நம்பிக்கையின் பேர்ல தான் பண்றோம். எப்பயுமே எல்லாமே. ஏன் இன்னைக்கு முள்ள பிறந்திருக்கான், நாளைக்கு பெரிய நாய் என்ன காப்பாத்த நம்பிக்கையின் பேர்ல தான் அவனுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது சந்தேகமா எல்லாமே நம்பிக்கையின் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்காச்சு கிரகண காலத்துல கிட்டத்தட்ட எந்த விதமான உணவும் நம்ம உண்ணக்கூடாது, எதுவுமே கூடக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா என்னன்னா பாக்டீரியாக்கள் அது உற்பத்தி ஆறுது. அது என்னன்னா அதனால என்ன ஆகுனா புழுக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு, பூச்சி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது அறிவியல் பூர்வமான உண்மைன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு நம்முடைய பூர்வர்கள்னா. அவ அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறான்னா அறிவியல் பூர்வம் உண்மை. அதனால்தான் ஒரு கிரகண காலத்துல வயிறு காலியா இருக்கும், எதையுமே சாப்பிட. அப்ப சில பேர் இப்ப நம்ம 9:58 படிக்கிறது. சில பேர் என்ன சொல்ற, 10 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடக்கூடாது. அப்பனா மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சமம். அத்தனை தூரம் சாப்பிடாம இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் வியாதிஸ்தர்கள் இருப்பா, குழந்தைகள் இருப்பா, கர்ப்பிணி ஸ்ரீகள் இருப்பா, அவர்களாம் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்ல, அநேகமா இன்னைக்கு உப்பும் சர்க்கரையும் வியாதியாவே இருக்கு. அப்படி இருக்கிறவாளுக்கு 3 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு போட்டுக்கணும்னு டாக்டர் கிட்ட சொல்லியிருப்பார். அப்ப என்ன சுவாமி பண்ணா, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் விதிவிலக்கு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். இப்ப நான் இந்த வார்த்தையை சொன்னேன்றதுக்காக நல்லா திடமா இருக்கிறவா, நல்லா ஆரோக்கியமா இருக்கவா, அவளை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டா தேவையில்லையான்னு நினைக்கப்படாது. ஏன்னா இது அவளுக்கு அவளுக்கு தெரியும். அதனால அந்த விஷத்தன்மை அதுல வந்துடுறது. வயிறு காலியா இருக்கணும். வயிறு காலியா இருந்தா தான் நல்லது, இல்லைன்னா அது சரி சுவாமி
கர்ப்பிணி பெண்களா இருந்தா என்ன பண்ணான்னா, குழந்தைகளா என்ன பண்ணா விதி விலக்குன்னு சொல்லிட்டேன். அதனால 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நிச்சயமா சாப்பிட்டாகணும். முக்கியமா நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா கிரகண காலத்துல, கிரகணம் எந்தெந்த கிரகணம் எந்தெந்த நட்சத்திர கிரகணம் பிடிக்க வருதுன்னு பின்னாடி பார்ப்போம். சாப்பிட்ற வஸ்துக்கள்லாம் இருக்கணும். இப்ப நம்ம சாப்பிட்டு இருக்கோம், மீது குழம்பு மீதி இருக்கலாம், சாதம் மீதி இருக்கலாம், அதே போல அது கறிமதி மீதி இருக்கலாம். மீதி இல்லாம அதுக்கு தகுந்தா போல நாளைக்கு பண்ணணும். மீதி இருந்துவிட்டு தூக்கி போட வேண்டியதுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சுவாமி நீங்க தூக்கி போடுவேன்னு சொல்லிட்டு, ஊறுகாய் இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊறுகாய் எல்லாம் தூக்கி போட்டு சொல்றேன்ல. நாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா அந்த ஊறுகாய் வச்சுட்டு இருக்கோம். ஊறுகாய் தூக்கி பால் எல்லாம் விட்டுருமானுமையா, முடிஞ்ச உடனே அங்க குளிச்சுட்டு காலத்துல காபி சாப்பிடணும், அதுக்கெல்லாம் பால் வேணுமோ தயிர் வேணுமோன்னா அதுக்கெல்லாம் தர்பை புல்ல போட்டுடலாம். தர்ப புல்ல போட்டுடலாம். ஏன்னா கிரகண காலத்துல தர்ப புல்ல போட்டு கூட விரப்ப வச்சுட்டு இருக்கா. ஏன்னா இந்த தர்ப புல்ல போட்டாச்சுன்னா அந்த கிரகணத்துடைய ரேஸ் இருக்கு இல்லையா, அது தாக்குவதற்குண்டான நிலையை அது தடுக்கிறது. இதுக்கு தர்பைக்கு அத்தனை வேல்யூ உண்டு. நம்ம என்னமோ சிலதெல்லாம் என்னமோ அது ஒரு வெளியிலிருந்து வேற வேற மதத்தவர் வந்தபடியாலே நம்முடைய சனாதன தர்மத்துடைய உண்மையான விஷயத்தை நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு இருக்கா. அதுலயும் அந்த தர்மத்துல இருக்கிறவாலே நாமாவது கொஞ்சம் சரியான நிறைய புரிஞ்சுக்கணும். தர்பைக்கு எத்தனை வேல்யூ தெரியுமா? தர்பை என்னைக்குமே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறவனா அந்த திருஷ்டியெல்லாம் போக்குறது. அதனாலதான் சில வைதிகமான வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசப்பள்ளியே தர்மையை தொங்க விட்டுருப்பா, வாசப்பள்ளியே தர்பையை தொங்க விட்டுருப்பா. கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா துவஜஸ்தம்பத்தை தர்பையை கட்டியிருப்பா, பார்த்திருக்கணும். துவஜஸ்திரம் உள்ள என்ட்ராச்சு, அது கார்த்திகை தீப மண்டபம் ஒரு ஸ்தம்பம்னு இருக்கும், அதுல தர்பை கட்டியிருப்பா. இல்ல அப்படி இல்லைன்னா கோயிலுடைய கோபுரத்துக்கு கீழே அங்க தர்பை கட்டியிருப்பா. இல்லைன்னா முக்கியமா துவஜஸ்தம் இருக்கு பாருங்க, அந்த துவஜஸ்தம்பத்தை சுத்தி தர்பை கட்டியிருப்பா. ஏன்னா அது உள்ளுக்குள்ள எந்த விதமான தீய சக்திகள் போவதற்கு அது தடுக்கிறது. அதனால அந்த தர்பையை நம்ம போட்டு வச்சுக்கலாம். போட்டு வைக்கணும். அதே போல நம்ம வீட்டு வாசப்பட்டிலையும் போட்டோம். இதெல்லாம் எப்படி போடணும் சுவாமின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டணும். இப்போ 9:58 இருக்கிறதுன்னு வச்சுக்கேன், 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள எல்லாத்தையும் போட்டோம். 2 மணி நேரம் முன்னே போட்டுவோம். அதே போல இதை பண்ணணும். அதே போல குடிக்கும் தண்ணீருக்கு அநேகமா இன்னைக்கு எல்லாருமே அக்வா கார்டன் வச்சுட்டு இருக்கா, இல்ல கேன் வாட்டர்னு வச்சுட்டு இருக்கா. அதுல எல்லாம் தர்பையை போட்டணும். எல்லாத்தையும் கீழே கொட்ட முடியாது. நீ பிரஷனா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா எல்லாத்தையும் அது பண்ண முடியாது. அப்ப அதுக்குள்ளலாம் இன்னைக்குமே விதிவிலக்கு சாஸ்திரமே கொடுத்துருக்கு. எல்லாம் ஒன்னா பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அதுக்குள்ளலாம் தர்பையை போட்டு வச்சிருந்தோம். அதே பேரு நிறைய பேருக்கு இந்த ஆர்வோ டேங்க் இருக்கு பாருங்க, அக்வாவோட ஆர்வோ டேங்க். அந்த டேங்குக்குள்ள ஒரு சின்ன தர்பையை போட்டாலே போடுங்க. அதுக்கு அந்த இது அதை அதில் போட்டு வச்சிட வேண்டியதுதான். அன்னைக்கு சமைச்ச உணவு எதுவா இருந்தாலும் மீதி இருந்துச்சுன்னா அது பசுமாட்டு கொடுத்துட வேண்டியதுதான். பசுமாட்டுக்கு அந்த தோஷம் கிடையாது. மீதி என்ன இருக்கோ அதனால்தான் நாளைக்கு தானே வர போறது. அப்ப அதுக்கு தகுந்தாப்ப நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த நம்ம சமையல் பண்ணிக்க வேண்டியதான். மீதி இருந்தா அதை எடுத்து பசுமா கொடுத்த வேண்டியதான். மீதி இல்ல சுவாமி இந்த குழம்பு நல்லா இருக்கு, அதுவும் புளிக்காய்ச்சல் இருக்கே சுவாமி, 2 நாள் ஊறினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா தர்பையை போட்டு தர்பை. இதை சொன்னதுக்காக உடனே குழம்பு சாத்தம் அதுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. அதுக்கு தகுந்தா பண்ணிக்கணும். அதே நேரத்துல அப்படின்னு 2வது அதுக்கு நேரத்துக்கு தகுந்தவா சமையல் பண்ணிக்கணும். சமைத்த உணவை மீதி வைக்காம இருக்கிறது நல்லது. சரி சுவாமி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் இருக்குன்னு. இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் நாங்க ஒரு வாரத்துக்கு வச்சுருக்கோம். 2 பேரும் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோன்னா நிச்சயமா அதுக்கு தர்பை போட்டுதான் வேற வழியே கிடையாது. எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தவால காலி பண்ணிடுங்க சொல்ல முடியுமா? அதுக்குதான் இந்த விதிவிலக்கு கொடுத்துருக்கு. தர்பையை போட்டு வச்சிருக்க வேண்டியதான் வந்து முடியல. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுட்டு இருப்போம், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தர்பை போட்டு அது என்னன்னா அந்த ரேஸை தடுக்கிறது. அந்த தடுக்கக்கூடிய நிலை இருக்கு. அதனால அப்ப மாவுலையும் ஒரு தர்பை கொட்ட வேண்டியதான், ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தர்பை வேண்டியதான். தர்பப்புடைய மகிமை எந்த விதமான நெகட்டிவ் விஷயத்தையும் அது உள்ள கொண்டு வரக்கூடாது. அதான் பெரிய விஷயம். தர்பைக்கு இருக்கக்கூடிய பெரிய, அதனால்தான் எதுவா இருந்தாலும் உடனே தர்பையால பவித்திரம் பண்ணிக்கிறாள் வைத்தியத்துல. தர்பையால பவித்திரம் பண்றா. தர்பையாலே ஒரு ஓமகுண்டம் கட்டிட்டு அந்த ஓமகுண்டத்துக்கு பக்கத்துல பெரிய கலசம் வைக்கிறாளும். சம்பரோஷனம் பண்றதுக்கு அதே கும்பாபிஷேகம் பண்ணா கலசம்லாம் வைக்கிறா பாருங்க. கலசத்துக்குள்ளேயே அது தர்பை இருக்கும். கூர்ச்சன்னு பேரு. அந்த கூர்ச்சை வைப்பா. ஏன்னா அந்த தர்பை அதெல்லாம் அந்த நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் அதெல்லாம் தடுக்கிறது.
எது எது நெகட்டிவ் விஷயமோ அத்தனையும் தடுக்கிறது, உள்ள வரவிடாது, அப்படியே வெளியே விரட்டி விட்டுறது. ஆக கிரகண சந்திர கிரகண காலத்தில் ரேஸ் நம்ம இல்லங்களை வரவிடாம தரக்கூடிய தன்மை இது தன்மைக்கு உண்டு. சில பேர் நம்ம அருக்கம்பல் போடுன்னு சொல்லுவார். அது அநேகமா சாஸ்திர சம்மதம் கிடையாது. அருக்கம்பல் என்பது விநாயகருக்கு உயர்த்தி தான் அவர் பேசாம அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. அருக்கம்பல் என்பது அது விநாயகருக்கு உண்டு. ஆனா விநாயகருக்கு இருக்குன்றதுக்காக அது பூர்ணமா பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அதே சில பேர் என்ன பண்ணுவா, வில்வை இலையை போடலாம், துளசியை போடலாம்னு சொல்லுவா. தர்பெல்லாம் இல்லாத காலத்துல என்ன சொல்ல மாட்டேது விட்டது, எல்லாருக்குமே தர்பை இருக்குமா, எல்லாரும் வைதிகால் கிடையாதுன்னா முன்னாடியே கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கணும். ஆனா தர்பைக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் இது வில்வ இலைக்கோ துளசிக்கோ அதே போல இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு கொடுக்கிற நுனிப்புள் அதுக்கு உண்டானா கிடையாது, தர்பைக்கு மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி இது என்ன, இதெல்லாம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான ரத்தத்துல விஷத்தன்மை கலக்காம இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம். ஏன்னா இப்ப அந்த மாவு இருக்கு, இட்லி மாவு இருக்கு, தோசை மாவு இருக்கு, பால் இருக்கு, தண்ணீர் இருக்கு, இதெல்லாம் அந்த ரேஸ் பட்டு வச்சுக்க நம்ம உடம்புக்குள்ளே விஷத்தன்மை வந்துடும். அதனால அதெல்லாம் போடணும். இதனால கிரகணம் முடிஞ்ச உடனே, ரெண்டாவது முக்கியமான கிரகணம் முடிஞ்ச உடனே வீட்டெல்லாம் அலம்பணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு வீட்டு அலம்பக்கூடிய ஒரு வீடா இன்னைக்கு கிடையாது. அந்த காலம் வீட்டுல அலம்பி விட்டு தண்ணி எல்லாம் வெளில போற மாதிரி வென்று, இன்னைக்கு எல்லாம் துடைக்கிறது தான், மாவு பேச்சு துடைக்கிறது, அதெல்லாம் அலம்பி விட்டாலாம் அந்த தண்ணி இங்கேயே நின்று இருக்கும் சாமி. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான நிலை. ஏன்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வருவதற்கு உண்டான இருக்குன்னு நீங்க சொல்லல, வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இயற்கைக்கு மாறா ஒண்ணு நடக்கிறது. இயற்கைக்கு மாறாக ஒரு சம்பவம் நடந்தாலே அது கொஞ்சம் விஷத்தன்மை புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு மாசத்துல 3 நாட்கள் ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு சம்பவம் நடக்கிறதுன்னு, ஏன் இந்த சம்பவம் நடக்கச்சு, ஏன் அவளை வெளியில உட்கார வைக்கிறா, என்னன்னா அவெல்லாம் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பாவம் இல்லையா, ஒண்ணுமே இல்லை. அவள்கிட்ட இருந்து ஒரு விஷத்தன்மையான ஒரு நிலை வெளியில வருது. வெளில வரும்போது அது வியாதியா பரவ வேண்டான்றதுதான் மாட்டு தொழுவத்துல உட்கார வைக்கிறா. அந்த டயத்துல அவள் ரொம்ப டயர்டா இருப்பா, எதுவும் பண்ண வேண்டாம், எந்த காரியம் பண்ண வேண்டாம். அதனாலதான் அதே அந்த தன்மை இருந்ததுன்னா அந்த விஷத்தன்மை எல்லாம் அதையும் எடுத்து இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தீங்க. ஆக கிரகண காலத்துல இதாங்க. அப்ப இது எதுன்னா கிரகணம் முடிஞ்ச உடனே வீட்டை நல்லா அலம்பணும். ரெண்டாவது, கிரகணம் முடிஞ்ச உடனே வீட்டை அலம்புறது மட்டும் இல்ல, அலம்பி அதுக்கு பூர்ணமா கோலம் போட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சரி, இந்த கிரகணம் சரி இப்ப எங்க இது, இந்த கிரகணம் எப்ப சம்பவிக்கிறது, சதயன் நட்சத்திரம் சம்பவிக்கும். இதுல 2 விதமான பஞ்சாங்கம்னு சொன்னேன் முதல்லயே. ஒண்ணு வாட்சி பஞ்சாங்கம், ஒண்ணு கடித பஞ்சாங்கம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சதய நட்சத்திரம் அல்லது பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டும் சொல்லுவா. வாட்சியம் பிரகாரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் தான் இந்த கிரகண காலமே பிடிக்கிறது. அப்பனா சதய நட்சத்திர பரிகாரம் சொல்லிட்டு சதய நட்சத்திரக்காரர் கண்டிப்பா பரிகாரம் முடியும். சதபிஷன்னு சொல்லும். சதயம் அதாவது திருவோணம் அவிட்டம் சதயம் சொல்றலையா. அப்ப ஏன்னா அதுக்கப்புறம் சந்திரனும் ராகுவும் கும்பராசியில பூர்ணமா இருக்கா. நீங்க அந்த இதை பாருங்க, சந்திரனும் ராகுவும் கும்பராசியில இருக்க, கும்பராசியில இருக்காலே அதுக்கு 7ஆம் இடம் கேது இருப்பார். கேதுவோட சூரியன் இருக்கான். கேதுவோட ஏன்னா இது ஆவணி மாசம், சிரவண மாசம். சிரவணம் இது இந்த விஷயம் எல்லாம் இந்த பஞ்சாங்கம்ங்கிற ஒரு அந்த காலக்ஷேபத்துல பூர்ணமா சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கச்சே கேதுவும் இவருடைய 7ஆவது இடம் தான் கேடு. ராகுவும் கேதுவும் 2 பேருமே 7 வீட்டுக்கு வித்தியாசம் இருக்கு அவளுக்கு. அவர் என்னது பின்பக்கம் தான் அவ போவா, முன்பக்கமும் போக மாட்டான், பின்னாடியே வந்துட்டு பாரியா. அப்படி இருக்கச்சே சூரியனும் கேதுவும் சிம்மராசியில் இருக்கா. இப்படி கிரகண காலத்துல பரிகாரம் பண்ண நட்சத்திரம் என்னன்னா, ராகுதசை ஆரம்பிக்கும் நட்சத்திரம் என்ன தெரியுமா? அது பார்க்கும்போது சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பா பரிகாரம் பண்ணியாகணும். இன்னும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரம் சதயம் என்ன, திருவாதிரை என்ன, சுவாதி நட்சத்திரம் என்ன, இந்த 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். அதுக்கு பிறகு ராகுதசை ஆரம்பிக்காத நிலை இருந்த அதுக்கப்புறம் மறுநாள் 8ஆம் தேதி, மறுநாள் அதாவது திங்கட்கிழமை 8ஆம் தேதிக்கு காத்தால் பரிகாரம் பண்ணணும். சாமானியமா இந்த பரிகாரங்கள்லாம் கிரகண காலத்திலே பண்ணலாம், பண்ணினா நல்லது. வாங்கிக்கிறவா யாரும் வாங்குறது கிடையாது. அப்பனா அந்த கிரகண காலத்துக்கு முன்னாடியே இந்தந்த பரிகாரங்களுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இந்தந்த தானம் கொடுக்கணும், இந்த என்னென்ன தானம் பின்னாடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் முன்னாடியே அதெல்லாம் எடுத்து வச்சு பரிகாரம் பண்ணணும். அதுக்கு தானம் கொடுக்கணும். சந்திர கிரகணம்
ஒரு டீ போட்டு கொடுக்கும். சந்திர கிரகணம் என்னாலே பிரதானம் தானம் என்னன்னா சந்திரனுக்கு நெல்லு தான். ஒவ்வொரு நவ கிரகங்களுக்கு ஒவ்வொரு தானியங்கள் உண்டு. சந்திரனுக்கு பிரதானம் நெல்லு. அந்த நெல்லு தானம் பண்ணணும். நெல்லு யார் சுவாமி பண்ணா பரவாயில்ல, அரிசியா கொடுத்துடும். ஒண்ணுன்னு நெல்லு முடியாத பட்சத்துல பச்சரிசி, அரிசின்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசியே சாஸ்திர சம்மதம் கிடையாது. அது தத்துவம், அது சாஸ்திரத்தை கொல்லப்படவில்லை புழுங்கல் அரிசியை. அதுல நிறைய புரதச்சத்துக்கள் உண்டு, அது வேற விஷயம். ஆனா அது நமக்கு தமோ குணத்தை ரஜோ குணத்தை கொடுக்கக்கூடிய அரிசி. பச்சரிசி சத்துவகுணத்தை கொடுக்கக்கூடிய அரிசி. அதனால அந்த பச்சரிசி தான் நம்ம பிரதானம் கொடுக்கணும். அந்த பச்சரிசியோடு மட்ட தேங்காய், மட்ட தேங்காய் உரிக்காத தேங்காய் அப்படின்னா ஃபுல்லா உரிக்காம இல்லை, மேல மட்டும் உடிச்சிருக்கோம். இந்த இதுக்கெல்லாம் வச்சுக்கிறாளோ சாமானியமா நம்ம மாங்கல்யம் பண்றதுக்கு அந்த கல்யாண கட்டத்துல மாங்கல்யம் அதுல அந்த மட்ட தேங்காய் தான் வைப்பா. அந்த மாதிரி மட்ட தேங்காய், மேலும் வெத்தலை பாக்கு, பழம், அதுக்கு மேற்கொண்டு தட்சிணை, என்னென்ன அவாவாளுக்கு என்னென்ன சக்தி உண்டோ அந்த தட்சிணை, அதுக்கு மேல ஜாக்கெட் பெட்டி, என்னென்ன வஸ்திரங்கள் உண்டோ அந்த வஸ்திரங்கள் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சில நட்சத்திர பரிகாரம் பண்ணணும். என்னென்ன பரிகாரம்னு அதான் சொல்லிட்டேன். ஒண்ணு வெத்தலை பாக்கு, பழம், அதே போல நெல்லுக்கு பதிலா நெல்லும் கொடுக்கலாம், வாங்குற வாழ்ந்தா இல்ல பச்சரிசி, அதற்கு மேற்கொண்டு ஒரு ஜாக்கெட் பெட்டு, மேற்கொண்டு மட்ட தேங்காய் வச்சு கொடுத்துருவோம். சரி, இப்ப என்னென்ன நட்சத்திரம் சொன்ன முதல் மேல சதயம், திருவாதிரை, சுவாதின்னு. இதை தவிர அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், சதயம், இந்த நட்சத்திரக்காரெல்லாம் பரிகாரம் பண்ணும். சரி சுவாமி, பரிகாரம் பண்ணலன்னா என்ன? இந்த பரிகாரம் என்னென்ன? தானம். பரிகாரம் இந்த சாத்த காரியமோ அல்லது கிரகண காலமோ பிரதானம் என்னன்னா நமக்கு தானம் கொடுக்கறது தான் பிரதானம். ஆனா அந்த தானத்தை உண்மையா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். கொடுத்தா எனக்கு ஏதாவது நன்மையா, அதனால கொடுத்துட்டு இருக்கேன்னா அதனுடைய பலன் பூர்ணமா நமக்கு கிட்டாது. நம்முடைய சனாதன தர்மமே மனசால பண்ணக்கூடிய நம்முடைய காரியங்கள் தான் பிரதானம். செய்கையை காட்டிலும், செய்கை வேண்டாம்னு சொல்லல, இப்ப ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன், கொடுக்கணுமேனு ஒரு எண்ணமே இல்லாம குடிச்சு தொலைக்க வேண்டியது கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்துற பிரயோஜனமே இல்லை. அதே ஒருத்தருக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், கொடுக்கறச்சே ரொம்ப பிரீத்தியா இவ்வளவுதான் கொடுக்க முடியுது, இனிமே கொடுக்க முடியல, இந்த ஆட்சியோடு கொடுக்குறேன்னு அது 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது காட்டிலும் மேம்பட்டது. அப்ப மனசு வியாபாரம் தான் நம்முடைய சனாதன மதத்துல முக்கியம். இது மற்ற மதங்களையும் ஒத்துருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் சொல்றேன், அப்ப அந்த மனோ வியாபாரம் முக்கியம் இல்லையா? அதனால என்ன தெரியுங்களா, இந்தந்த பரிகாரங்கள் பண்ணணும். பரிகாரங்கள் பண்ணினா என்ன சுவாமி ஒண்ணா, முதல்ல இந்த சரீரம் ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா தான் சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னன்னா ரொம்ப முக்கியம் எதுன்னா நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் படியாம தானங்கள் பண்ணணும். என்னென்ன பரிகாரங்களோ அந்த பரிகாரம் பண்ணணும். அப்ப இது மட்டுமல்ல, இந்த கிரகணமே ஒரு வித்தியாசமான கிரகணம். ஏன் சொல்றேன்னா, சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். சூரியன் எங்க இருக்கார்? அவர் சிம்மராசியில் இருக்கார், அந்த சொந்த வீட்டுல இருக்காரு. அதோட என்ன இருக்கார்? கேதுவும் சேர்ந்து இருக்கார். சேர்ந்து இருக்கல. இந்த மாதிரி கிரகங்கள் என்பது ஏதோ சில வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி வரும். அதனால ஆச்சரியமான விஷயம். அதுக்கு மேல இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான வீரியம் உண்டு கிரகணத்துக்கு வீரியம் அதிகமா உண்டு. அதிக நேரம் இந்த கிரகணம் இந்த காலம் இருக்கு. ஏன்னா உலகத்துல இவ்வளவு நல்லது கிடையாது. சில இடங்கள் எல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சாமானியமா என்ன சொல்லுவார், இந்த மாதிரி கிரகணம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணலன்னா அதெல்லாம் பண்ணலன்னா இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்னா இயற்கை சீற்றங்களும் வரும். நாம பண்ணக்கூடிய நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, சாஸ்திரம் சொன்னபடி அந்த காரியங்களை பண்ணலன்னா அதனால இயற்கைக்கும் கோபம் வரும். அதனால இயற்கை சீற்றங்கள் என்ன, திடீர்னு வெள்ளம் வரும். இன்னைக்கு நிறைய வந்துட்டே இருக்கு வெள்ளம் வரும். இந்த மாதிரி ஆகா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாஸ்திரம் சொன்னபடி நம்முடைய சக்திக்கு தகுந்தா போல, நம்முடைய எண்ணத்துக்கு தகுந்தா போல அது பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, சில இடங்கள் இதை வரும். அது மட்டும் இல்லை, நம்பிக்கை, இதை இழுவைப்பாடு ரொம்ப முக்கியம். சரி, இது விஞ்ஞான பூர்வமாக இது உண்மை. விஞ்ஞான பூர்வம் இது கிரகணம் தானே என்று அப்படியே இருந்துடக்கூடாது. ஒண்ணுமில்ல சுவாமி, கிரகணம் தானே சுவாமி, அதான் குளிக்கணுமா? அன்னைக்கு கிரகண டயத்துல எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? நிறைய ஹோட்டல்லாம் இருக்கு, அவெல்லாம் போய் சாப்பிடலையானா சாப்பிட்டானா அதோடைய ரியாக்ஷன் அவர் நிச்சயமா வரும். உள்ளுக்குள்ள பொதுவா வரும்.
இல்ல அதனுடைய தமோ குண ரஜோ குணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு கொண்டு, இல்ல உள்ளுக்குள்ளே ஒரு ஊனமாவதற்குண்டான வாய்ப்பு கொண்டு, தனக்கு தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய பாகங்கள், நம்முடைய உடல் உறுப்புகள்னா மாறி போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஒத்துண்டிருக்கா அப்படின்னு தெரியுது. இது இதை பிரதானமா நம்ம பாரத தேசத்துல வச்சுட்டு இருக்கோம். மற்ற தேசத்துல இது இல்லையா சொன்ன சனாதன தர்மத்தை நம்ம தான் வச்சிருக்கோம். சனாதனத்தை நம்ம தான் வச்சிருக்கோம். சரி, அது சரி சுவாமி, இதெல்லாம் பிற மதத்தில் பண்றாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேரு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா தெரியுமா உங்களுக்கு? ஜாதகம் பாக்குறான்னா நம்ம மதத்துல ஜாதகம் பார்க்கத்தாடிய சொல்லவே இல்லை, வேற்று மதத்தவர்கள். ஏன்னா ஜாதகம் என்பது சாஸ்திரத்தின் ஒரு அங்கம். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருஷம், ஜோதிஷம், கல்பம்னு 6 அங்கங்கள் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதுல ஒரு அங்கம் ஜோதிஷ் சாஸ்திரம். அந்த ஜோதிஷ் சாஸ்திரம் என்பது அப்ப சாஸ்திரத்தை ஒத்துக்கலானா ஜோதிஷத்தை மாத்திரம் பாக்குறான், ஜாதகத்தை மட்டும் பாக்குறான். அவெல்லாம் பார்த்துட்டு இதனால எனக்கு ஏதாவது வரப்படுதா, இதனால அப்பனா அவளுக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா இப்படி உருவா நிச்சயமா நம்பிட்டுதான் பண்ணிருக்கா. வெளியில வேணா காமிச்சா வந்திருக்கலாம் இருக்கணும். அப்ப கிரகண காலத்தின் போது இது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல கிரகண காலத்தின் போது மத்தியம காலத்துக்கு பிறகு பகவான தியானம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். கிரகண காலத்தின் போது தூங்கப்படாது. சாமி காட்டால் அப்பனா மத்தியானம் 9:58 நீங்க பிடிக்கிறதுன்னு சொல்றேன், 1:26 முடியறதுன்னு சொல்றேன். அது வரைக்கும் தூங்கப்படாதான்னா நிச்சயமா தூங்கப்படாது. தூங்காம என்ன சுவாமி பண்ணணும், என்ன பண்ணணும்னா பகவத் தியானம் பண்ணிக்கலாம், சகஸ்ரநாமம் பாராயணம் படிக்கலாம், நமக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் உண்டோ அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன், கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சிடணும். நிறைய விதிகள் இருக்கு. இந்த விதிகள்லாம் பூர்ணமா சொல்லிட்டேன்னா ரொம்ப சும்மாப்பாட்டு நாங்க என்ன இங்க இருந்து பண்ணணுமா வேண்டாம் சொல்றேன் சொல்லுவேன். நான் அதை சுமாரா சொல்லிட்டு இருக்கேன். நிறைய விதிகள் விதிச்சிருக்க சாஸ்திரம். ஆனா அந்த பிரகாரம் இன்னைக்கு காலகட்டத்துல முடியுமானா நிச்சயமா முடியும். நம்ம மனசு அந்த அளவுக்கு பக்குவம் அடையணும். அந்த பக்குவம் அடையக்கூடிய ஒண்ணுமேலாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய பக்குவமான நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கானா? இல்லை, நிச்சயமா இல்லை. அடியனுக்கு இல்லை, நிச்சயமா எனக்கு இல்லை. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அவ இருந்த நிலையே வேற. காத்தால எழுந்தா 5-4:30 மணிக்கெல்லாம் நல்ல வாசனை பெருக்கி கோலம் போட்டு அவ குளிச்சுட்டு ஆத்திர போய் குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் தயாராயிடுவார். இன்னைக்கு 8 மணிக்கு மேலதான் எழுந்துக்கிறதே அந்த நிலை வந்துடுது. அப்ப இதுக்கு தவிர நம்முடைய வாழ்க்கையை மாத்திட்டோம். அதுக்கு வெளிநாட்டு மோகத்தால மாத்திட்டோம்னு வச்சுக்கோ. இது அதனால அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டியை நம்ம மாத்திருக்கோம். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே இந்த கிரகண காலத்துல பகவான தியானம் பண்றது ரொம்ப முக்கியம். பகவான தியானம் பண்றது முக்கியம். 2வது, இது புராணத்தில் சொல்லப்பட்ட கதை என்ன? இதுல சாதாரண புராணத்துல ராகுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவா. என்ன சொன்னா ஒன்னும் இல்ல, பகவான் சுருக்கமா சொல்லிடுறேன். பகவான் திருப்பார்களை கலைஞ்சிருக்கார். கலைஞ்ச போது அந்த மோகின அவதாரம் எடுத்தார். மோகின அவதாரம் எடுத்துட்டு அவருக்கு அசுராலும் ராட்சசாலுக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்கணும். கொடுக்கறச்சே அசுராலுக்கும் தேவர்களுக்கும் கொடுக்கணும். அசுராலுக்கும் தேவருக்கும் கொடுக்கறச்சே தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தா போறோம், அசுராலுக்கு கொடுக்க வேண்டாம் என்கிற எண்ணம் பகவானுக்கு உண்டு. அதனால மோகினி அவதாரம் எடுத்து அவளை மயக்கி நீங்க உட்காருங்க முதல்ல இவாளை கொடுத்துட்டு குறைன்னு சொன்னா, அப்ப அசுரால இருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, இங்க வேஷம் போட்டுட்டு தேவர் கோட்டில இருந்து உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து உடனே சூரிய சந்திரால் தான் அந்த கோல் பண்றார். அவர் அவன் அசுர வேஷம் அசுரந்தவன் தேவர வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொன்ன உடனே தன்னுடைய அகப்பேருக்கு ஒண்ணும் அகப்பேரை தான் கொடுக்குறாரு. அந்த அகப்பியால ஒரு தடுத்தட்டா தலை போயிடுச்சு. அப்ப தலை போனபடியாலே தலை போனது அந்த தலை இன்னொரு உடம்பு எடுத்துட்டு உடம்பு இன்னொரு தலையை எடுத்துட்டு, அதான் ராகு கேது. அதான் ராகு கேது. அந்த ராகு இது இன்னொன்னு கூட சொல்லிட்டு இருக்கா, அது செவி வெடிச்சேது. என்னென்ன ஒண்ணு சர்ப்பமா போயிடுத்து, இன்னொன்னு ராகு கேதுவா போயிடுத்துன்னு தெரிவிக்கிறார். இருந்தாலும் இன்னொன்னு செவி வெடி செய்ததுன்னா ராமனுக்கு, ஆனா அது அடியனுக்கு பிரமாணம் எங்கேயுமே இல்லை. ஆனா இது சொல்லக்கூட ராமனுடைய வில்லண்ட அம்பு இருக்கு இல்லையா, இது 2மே ராகு கேது தான். அந்த ராகு கேது தான் அந்த ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி ஒரு செவி வைத்தி செய்தி இருக்கு. ஆனா ராமனை சேவிச்சாலே யாருக்கெல்லாம் ராகு கேத்து தோஷம் இருக்கோ, சர்ப்ப தோஷம் சொல்றாங்க, அந்த ராகு கேத்து தோஷம் இருக்கோன்னா ராமனை சேவிச்சாலும் போறோம்னா எதை சேவிச்சாலும் பகவானை சேவிச்சாலும் எல்லா தோஷம் முடிவு. ஆக அப்படிப்பட்ட நிலையில இருக்கா. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணா பகவான், 7 கிரகங்கள் தான் இருக்கு, நீங்க 2 பேரும் சேர்த்து 9 கிரகங்கள் ஆகட்டும் சொல்லி அவர் பண்ணினான்னு தெரிவிக்கிறது. சரி சரி. இப்ப இந்த கிரகணம் இருக்கு இல்லையா, இந்த கிரகணம் புண்ணிய காலம்னு சொல்லப்படுகிறது. கிரகணத்துல நீங்க குளிக்கணும்னு சொல்றேன், இப்படி இருக்கணும்னு சொல்றீங்க, அதுல ஏதோ தீயதெல்லாம் வந்து பாக்டீரியாலாம் வந்து சொல்றீங்க புண்ணிய காலம்னு சொல்லிருக்குன்னா, ஏன்னா இது புண்ணிய காலம் என்ன தெரியுமா, இந்த கிரகண காலத்துல நம்ம பண்ணக்கூடிய ஜபங்கள், நம்ம பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள், சாமான்யமா நம்ம காலத்துல ஒரு ஸ்தோத்திரம் பண்றோம் வச்சுங்க,
அதுக்கு ஒரு மடங்கு தான் பலன் வச்சுக்கோ. அப்படி பலனை சொல்லிட்டு இருக்க, ஒரு மடங்கு பலன் வச்சுக்க. கிரகண காலத்துல பண்ணா 1000 மடங்கு பலன் அதிகம், 1000 மடங்கு பலன் அதிகம் கிரகண காலத்துல. அப்பனா இது ஒரு ஜாக்பாட் அடித்தா போல இந்த கிரகண புண்ணிய காலம் பெரிய. அதுதான் இந்த சங்கல்பமே புண்ணிய கால சங்கல்பம் தான் பெரிய அந்த சங்கல்பம். அப்ப அந்த சில பேர்லாம் இந்த ஜபம் பண்றதுக்கு அவளுக்கெல்லாம் உண்டான ஒரு யோகியத்தை பெற்றுட்டு ஜபம் பண்ணுவா. அவர்கள் ஆச்சரியமான பலன் கொடுக்கறது புண்ணியம். என்னன்னா நல்ல புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய வழி எதுன்னா கிரகண காலத்துல பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள், அதே போல ஜபங்கள், அங்க இருக்கக்கூடிய பாராயணங்கள், அதெல்லாம் புண்ணிய காலத்துல பண்ணக்கூடிய. இந்த காலம் சின்ன புண்ணியம் பண்ணணும். ஏன்னா அதனாலதான் இந்த காலத்துல தானம் பண்ணணும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு சிறு தானம் பண்ணா கூட அது 1000 மடங்கு தானம் பண்ணதுக்கு சமானமாக இந்த காலம் சொல்றது. ஏன்னா சாமானியமான தமிழர்கள் சொல்லுவா, நல்லவர்கள் பண்ணாததை நாள் பண்ணணும்னு சொல்லுவா. நல்லவர்கள் பண்ணாததை நாள் பண்ணணும்னு சொல்லுவா. நாள்னா அந்த இடத்துல நேரம். அப்பன்னா இந்த கிரகண நேரம் இருக்கு இல்லையா, அந்த கிரகண நேரத்துல தானம் கொடுத்தா அத்தனை நன்மையா. ஏன் நன்மைன்னா, ஒரு தானம் கொடுத்தா ஒரு ஒண்ணுல ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா, இல்ல ஒரு துண்டு வெள்ளி காசு கொடுத்துருக்கேன், துண்டு தங்க காசு கொடுத்தா வச்சுக்கேன், அது 1 கிலோ தங்கம் கொடுத்தா போல அந்த அளவுக்கு வைபவமா அந்த கிரகண காலத்தை கொடுத்தா அந்த அளவுக்கு வைபவம் கொடுத்து. அந்த கிரகணம்னாலே அநேகமா சந்திர கிரகணம்னு சொன்னாலே ராத்திரி தான் வரும், பகல்ல வராது ராத்திரி. அதே சூரிய கிரகணம் பகல்ல வருது. சரி, அப்ப ராத்திரி சரி சுவாமி ராத்திரில வந்து தூங்க வேண்டாமா, தூங்கினா தோஷம்னு சொல்றது. அதெல்லாம் சொன்னேன்றதுக்காக நீங்க அடியல் கோச்சிக்காதீங்க. அங்க என்ன எழுதி இருக்கோ அதை உங்களுக்கு அப்படியே திருப்பி இருக்கு. தூங்கினா தோஷம்னு சொல்லுது. அங்க சாப்பிடவும் கூடாது, கிரகணத்தை வயிறு காலியா இருக்கணும். சின்னொன்னு செஞ்சு சொல்லிடுறேன், கிரகண காலத்துக்கு முன்னாடியே நம்ம டாய்லெட் எல்லாம் போறோம். நமக்கு 1 போகணும் 2 போகணும்னாலே அந்த காலத்துல போகப்படாதுன்னு சொல்லி கிரகண காலத்துல அதுக்கு முன்னாடியே போயிடணும். அநேகமா அந்த நேரத்துல வந்து அந்த மாதிரில போகப்படாது. ஏன்னா யாரும் போக மாட்டாங்க. ஒண்ணு காத்தால போகணும், இல்ல சாயங்காலம் போகணும் அப்படின்னு வச்சுட்டுப்பா. அப்படி கட்சியது அது கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கு. அதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி இருக்குது. 2வது, முக்கியமா அந்த கிரகண காலத்திலே டிவி பார்க்கறதோ செல்போனை இது பண்ணுறதோ அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. ஏன்னா நம் கண்களால நேரடியா கிரகணத்தை பார்க்கப்படாது. நம்முடைய கண்களாலே கிரகணத்தை நேரடியா பார்க்கப்படாது. ஏன்னா ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரன் இல்லையா, அந்த ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரனை நம்முடைய கண்ணால பார்க்கப்படாது. ஏன்னா சரி சுவாமி பார்க்கப்படாதுன்னா எதை பார்க்கணும், அதுக்குன்னு வேற உபகரணங்கள் உண்டு, அந்த உபகரணங்கள் வைத்துக் கொண்டு பார்க்கலாம். 2வது, அந்த கிரகண காலத்துல தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுணும். அந்த குடும்பத்துல ஏதோ சச்சரவு இருக்கு, ஏதோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. என்ன பண்ண பார்க்கணும், ராம கதையை சொல்லி, கிருஷ்ண கதையை சொல்லி, கோவிந்தனுடைய கதையை சொல்லி, அவரவர்களுக்கு அந்தந்த தெய்வங்கள் இருக்கணும். அந்தந்த தெய்வங்கள் அவளுக்கு விருப்பப்பட்ட தெய்வம், அவ குலதெய்வம்னு வச்சுட்டு இருப்பா இல்லையா, அந்தந்த குலதெய்வங்களை பத்தி பகவியை பத்தி தாராளமா பேசலாம். எந்த விதமான தவறும் கிடையாது. அப்ப இந்த முக்கியமா கிரகணம் பிடிப்பதுக்கு முன்னாடியே ஸ்நானம் பண்ணணும். இந்த ஸ்நானம் பண்ணணுன்றது எல்லாருக்குமே பொதுவானது. அந்த ஸ்நானம் பண்ணணும்னா அப்படின்னு சொல்றது இல்லைன்னா, யாரெல்லாம் சார்த்தம் பண்றாளோ அவா ஸ்நானம் பண்ண போட்டுட்டு மித்தவரெல்லாம் ஸ்நானம் பண்ண வேண்டாம்னு இல்லை, எல்லாருமே ஸ்நானம். ஏன்னா அந்தந்த நட்சத்திர தோஷம்ன்றது விசேஷம். ஆனா ஸ்நானம் பண்ண வேண்டியது எல்லாருமே ஸ்நானம் பண்ணி வேண்டும். அதுக்குண்டான பரிகாரங்கள் தான் சொல்லி. ஆனா அந்த பரிகாரங்கள சில கட்டுப்பாடுகள் உண்டு. ஏன்னா கட்டுப்பாடுகள் 2வது, கிரகணம் சாமானியன் புண்ணிய நதியில குளித்தோம்னா ஆச்சரியமான புண்ணியமும் புண்ணிய நதிகள். இப்ப நம்ம கங்கை பக்கத்துல இருக்க வச்சுக்க, கங்கையில போய் ஸ்நானம் பண்ணணும். நர்மதா, சிந்து, கோதாவரி, காவேரி அதுக்கு பக்கத்துல இருந்தா அந்த காவேரி போய் ஸ்நானம் பண்ணலாம். சுவாமி நாங்க இருக்கிற இடத்துல குளம் கூட்டம் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க என்ன பண்ணணும், சரி சில இடத்துல சமுத்திரம் இருக்கணும், கடற்கரை இருக்கணும். இந்த புண்ணிய நதியில ஸ்நானம் பண்றதை காட்டிலும் சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணா இன்னும் விசேஷம். ஏன்னா எல்லா நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடம் எதுனா சமுத்திரம் தான். அந்த கடற்கரை தானே, அந்த சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணி அங்கேயே நீங்க அன்னைக்கு ராத்திரி போய் பார்த்தோம்னா நிறைய பேர் வைத்திகால்னா சமுத்திரத்திலேயே அங்க ஸ்நானம் பண்ணி அங்கேயே தர்ப்பணம்லாம் பண்ணுவான். ரொம்ப நல்லது. அங்கேயே சங்கல்பம் பண்ணிட்டு அதுலயே குளிச்சுட்டு அங்கேயே பண்ற ரொம்ப புண்ணியம். அது ஆச்சரியமான புண்ணியம். அந்த புண்ணியத்தை பண்ணு. ஏன்னா புண்ணியம் சம்பாதிச்சா நல்ல குணங்கள் வருது, நமக்கு நல்ல விதமான நம்முடைய வாழ்க்கை நல்லா புரியாது, நிறைய ஜபங்கள் பண்ணலாம். இதெல்லாம்
சரி சோத்திரங்கள் பண்ணலாம், பாராயணம் பண்ணலாம். இது முக்கியமா அப்பா இல்லாதவ கிரகண காலத்துல கண்டிப்பா தர்ப்பணம் பண்ணி ஆகணும். அப்பா இல்லாதவ கிரகண காலத்துல கண்டிப்பா. ஆனா ஏதோ சிறிதளவு தானம் பண்ணணும். எல்லாருமே தானம் பண்ணலாம். முக்கியமா நான் 6, 5 நட்சத்திர காலம் சொன்னேன். சதயம், அதே போல புரட்டாதி, அவிட்டம், அதே போல இருக்கக்கூடிய திருவாதிரை, சுவாதி, இந்த நட்சத்திரக்காரெல்லாம் நிச்சயமா பரிகாரத்துக்கு உண்டான அந்தந்த தானங்கள் பண்ணியாகணும். அதற்கு மேலே யார் ஒருத்தர் சொன்னதானம் பண்றாரோ அவர் வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கணும். சொன்னதானம் தங்கதானம். சுவாமி இன்னைக்கு 78,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காரு, இந்த தங்கதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி பண்ணாதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவரவருக்கு சக்தி இருக்கணும். பெரிய ராஜா, அந்த ராஜாக்கு இந்த கிரகண காலத்துல தோஷம் வந்துருக்குன்னா தாராளமா அவரால் பண்ண முடியுமோனோ தங்க தானத்தை பண்ணிக்கலாம். அப்ப அந்த அத ரெண்டாவது, இந்த கிரகண காலத்துல அன்னைக்கு அந்த டயத்துல கிரகண டயத்துல யார் சொல்லுவாங்க வாய்ப்பா? ராத்திரி யார் வீட்டுக்கு போய் நான் போய் கொடுக்கறது? யார் கொடுக்கலாம் தானத்தை? யார் கொடுக்கலாம்னு நான் பின்னாடி சொல்றேன். யார் கொடுக்கலாம்னா வேத விற்பன்னர்கள், நல்லா வேதம் நல்லா வாசவா அவளுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, இது இவா இருக்காலே மகான்கள், பெரிய பெரிய மகான்கள் அவளுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, நல்லா லோகக்ஷேமத்துக்காக யாகெல்லாம் பண்றா பாருங்க, அவளுக்கு கொடுக்கலாம். நிறைய குளங்கள்லாம் வெட்டி வைப்பாளனும் தான தர்மம் செய்யறனும் அவளுக்கு கொடுக்கலாம். பகவத் குணங்களை அனுபவிக்கிறா பாருங்க, அவளுக்கு கொடுக்கலாம். தர்மசாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவா இருக்காளனோ அவளுக்கு கொடுக்கலாம். தர்ம காரியங்கள் ஈடுபடுவாளனோ இவாளும் ஈடுபட்டு இன்னொருத்தரும் ஈடுபட செய்கிறாரனோ அவளுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேல ஏழைகள், அதுவும் முக்கியமா ஏழைகள், அந்த ஏழைகளுக்கும் பூர்ணமா கொடுக்கலாம். இதெல்லாம் சரி சுவாமி அன்னைக்கு எப்ப கொடுக்கறது? கிரகண காலத்துல கொடுக்கணும்னு சொல்றேன். கொடுக்க முடியலன்னு என்ன பண்றேன்னா, அந்த கிரகண காலத்துல கொடுக்கணுன்ற எண்ணம் நீங்க எந்த திரவியத்தை கொடுக்க போறீங்க, எந்த பொருளை கொடுக்க போறீங்களோ அந்த பொருளை எடுத்து பகவான் சன்னதியில வச்சுடும். பகவான் சன்னதியில வச்சுட்டு அதை அப்படின்ட்டு அதுக்கு மேல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும். கிரகண சமயத்தில் ஒரு நிமிஷம் கூட வீணாக்கப்படாது. ஒரு நிமிஷம் கூட. ஏன்னா அந்த காலம் நமக்கு வாய்த்ததே இருக்கு இல்லையா? அந்த வாய்த்த அந்த காலத்துல நம்மால முடிஞ்சவருக்கு பகவானுக்கு தியானம் பண்ணி இல்ல எது வேணா பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்தோத்திரங்கள் உண்டோ, எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்தந்த தெய்வங்களுக்கு அனுகூலமாக உங்களுக்கு அந்தந்த ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம். ஏன்னா இது இந்த தெய்வம் தான் கிடையாது. பிரதானமா ஸ்ரீமன் நாராயணது தனி விஷயம் இருந்தாலும் அவாவாலும் ஒரு தெய்வத்தை பிரதானம் வச்சுட்டு பாருங்க. அவாவாளுக்கு யாரா இருக்கோ அந்தந்த தெய்வத்தை அவ அனுசரணையாக அந்தந்த ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணா என்ன தெரியும்னா அதற்கு உண்டான சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப இதெல்லாம் பண்றபடியால மோட்சத்தை கொடுக்கணும் சொல்லவே இல்லை. மோட்சத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா நாம இந்த லோகத்துல ஒழுங்கா இருக்கணும், நன்னா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், எந்த விதமான உபாதைகள் சரீர உபாதைகள் இல்லாம இருக்கணும். அதுவும் குடும்பத்துல நமக்கு நிறைய தொந்தரவுகள் சிரமங்கள்லாம் வந்துட்டு இருக்கணும். அந்த சிரமங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணினா என்ன சுவாமி? பகவானுக்கு ஆனந்தம். நான் சாஸ்திரத்தை சொன்னபடி பண்ணிருக்கான், ஆனந்தமா இருக்கட்டும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படி பண்ணிடணும். அதனால்தான் ஒரு நிமிஷம் உடையனா அந்த 3 மணி நேரம் வாய்ப்பு, இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு பகவான் கொடுத்திருக்காரே, இந்த வாய்ப்பை நம்ம விட்டுவிடக்கூடாது பண்ணணும். இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகணதோஷ நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், புரட்டாதி, திருவாதிரை, சுவாதி. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி என்னென்னது நட்சத்திரங்கள்? அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் இவா இருக்கணும். அது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி உண்டு. திருக்கணிதப்படி உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம் இந்த நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டு. இப்ப சொன்னதெல்லாம் முன்னாடி சொல்லல, உத்திரட்டாதி சொல்லல, விசாகம் சொல்லல, புனர்பூசம் சொல்லல. இது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் 2 பிரகாரமும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இல்லையே சொல்ல நாங்க திருக்கணிதம் தான் நாங்க பாக்குறோம்னா அவருக்கு இந்த தோஷம் உண்டு. அந்த திருக்கணித நீங்க சேர்த்து வச்சுக்கீங்க தம்பி. இந்த நட்சத்திரம் சில பேர் இல்ல சுவாமி நாங்க வெறும் நீங்க சொல்றவான்னு நாங்க வாட்சியம் தான் பாக்குறோம், அப்ப நாங்க பண்ண வேண்டாமான்னா பண்ணிட்டா நல்லது. எதுக்கு இந்த சிரமங்கள்லாம்? ஏன்னா எந்த நிலையில எது வரும்னு தெரியாது. இது ஒண்ணும் பண்றது ஒண்ணும் சிரமமே கிடையாது, எந்த சிரமம் கிடையாது, ஆனந்தமா வரலாம். நான் பண்ணும்படியான தன்மையில பகவானுக்கு ஆனந்தம். அதுக்காக நம்ம எந்த தர்ம காரியம் பண்ணாலும் அதனால ஆனந்தப்படுறது
வாழ்ந்துறானோ அவன் ஆனந்தப்படுறதை காட்டினா பகவானுக்கு ஆனந்தம். நான் சாஸ்திரத்தை சொன்னதை அப்படியே பண்ணியிருக்கானே அந்த அவனுக்கு ஆனந்தம் வந்துட்டு இல்லையா, நமக்கு ஆனந்தம் உற்பத்தி பூர்ணமா கொடுக்குறான்னு தெரியாது. சரி, தானம் பண்ணும். இந்த இடத்துல அது தானம் பண்றது கிரகணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சாணம் பண்ணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் சாணம் பண்ணும். சாணம் பண்ணணும்னா அது 1/26 பின்னிரவு 1/26, அதாவது 9ஆம் தேதி கார்த்தால, 8ஆம் தேதி 7ஆம் தேதி தான் பிடிக்கிறது. 8ஆம் தேதி கார்த்தால 1/26 ஆங்கில கணக்கின்படி. அதே நம்முடைய பஞ்சாங்கத்தின்படி அது கணிதமாகட்டும் அல்லது வாக்கியமாகட்டும் ரெண்டுமே சூரிய உதயமானதான் அது கணக்கு வரும். அப்படி பின்னிரவு 1/26 முடிகிறது. முடிஞ்சது மறுபடியும் ஸ்நானம் பண்ணணும், மறுபடியும் குளிக்கணும். குளிச்சுட்டு என்னென்ன தோஷங்கள் உண்டோ அந்தந்த, அதாவது அரிசி, வெத்தலை, பாக்கு, தேங்காய், அதே போல வஸ்திரம், தட்சிணை இதெல்லாம் வச்சு தானம் பண்ணணும். தானம் யாருக்கு கொடுக்கணும்னு முதலே சொல்லிட்டேன். அப்ப சந்திரகிரகண சமயத்துல வயிற்றுல எந்த உணவு இருக்காது. அப்படி இருந்தா அது அப்படியே புழுவா மாறுதுன்னு சாஸ்திரம். இதுதான் சுவாமி கொஞ்சம் மூட நம்பிக்கையா இருக்கு. அந்த மாதிரிலாம் தெரியாத சுவாமின்னா. ஏன்னா அந்த ரேஸ் பட்டுடுத்து வச்சுக்க ஒண்ணும் இல்லை. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் முகக்கவசம் அணிஞ்சா ஏதோ வந்துருத்துன்னு அது கொஞ்சம் காமிங்களேன்னா அதுக்குன்னு ஒரு உபகரணம் வச்சுன்னு பார்த்தாதான் தெரியுது. டைரக்டா பார்த்தா தெரியலையோ. அதனால இதெல்லாம் அந்த மாதிரி விஷப்பரிச்சை பண்ண வேண்டாம். தெரியுங்க. இப்ப இது தொலைநோக்கு பார்வையில மகரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சபடியாத நிச்சயம் பண்ணணும். அதை நம்பித்தான் அது பிரகாரம் அதை அனுஷ்டானத்தை நம்ம கொண்டு வரணும். இல்லைன்னா எந்த சமயத்துல எந்த விதம் உபாதைகள் வியாதிகள் வரும்னு சொல்ல முடியாது. சில குடும்பத்துல எல்லாம் பாருங்க நிறைய பிரச்சனைகளா இருக்கும். அவங்க நிறைய தானம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவருக்கு என்னென்ன தானம் உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தா கூட என்ன சுவாமி எங்க குடும்பத்துல பகவான் கண்ணே திறக்கிறது இல்லையா, இந்த மாதிரி பித்ரு தோஷங்கள் உண்டு. இந்த மாதிரி பித்ரு தோஷங்கள் இருந்தாலே அது என்ன பண்ணாலும் அது நான் கோயிலே கதியா இருக்கேன்னு விட பித்ரு தோஷம் இருந்தாலே அது சரியாகாது. முதல்ல அது ஏன்னா இப்ப காலில் ஒண்ணு அடிபட்டிருக்கு, அதுல ஒரே அழுக்கும் சேரு சதனியமா அந்த புண்ணுல போய் அந்த அடிபட்டுல போய் பூந்துடுத்துன்னு வச்சுக்கேன். நான் என்னதான் மருந்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு இருந்தாலும் சரியாகுமா? நான் அதை சரி பண்ணணும். அந்த புண்ணை நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன ஆயின்மெண்ட் போடணும் போட்டு அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டா அது சரியாகும். நான் அதை ஒண்ணுமே பண்ணாம வெறும் மாத்திரை ஆன்டிபயோட்டிக் போட்டு சாப்பிட்டு இருந்தா போகுமா? போகாது. அதே போல நான் பித்ருதோஷம் வைத்துக் கொண்டு நான் இந்த தானம் பண்ணினேன் அந்த தானம் பண்ணினேன் இத்தனையும் பண்ணினேன், அப்ப எனக்கு அது ஒண்ணுமே சரியா வரலையே சுவாமின்னா அது ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தோஷங்களுக்கு நான் பரிகாரங்களோ அது பண்ணிடணும். அதுக்கு சரியான வாய்ப்பு எதுன்னா இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றது. அதுக்கப்புறம் சூரிய 2 மணிக்கு மேல சாப்பிட சரி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு முன்னாடி, அதாவது சூரிய அஸ்தமானம், சூரிய மறையிறணும். அவர் 5:30 மணிக்கு 5:30லேருந்து 6 மணிக்குள்ள மறைஞ்சிருவார். அந்த மறையத்துக்குள்ள சாப்பிட்டுட்டா நல்லது. சரி சுவாமி, கர்ப்பிணி பெண்ணுகள் அடிக்கடி சாப்பிடணும். அதுக்குதான் மொழியே சொன்னேன் விதிவிலக்கு உண்டுன்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதோட முடிச்சுடுறேன். இன்னொரு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி சுவாமி கோயில் எல்லாம் மூடிடுறாங்க, இந்த கிரகணம் சந்திர கிரகணம் நமக்கா கோயில் பகவானுக்கா? பகவானு கூட இது உண்டா? பகவானு கூட உண்டா? அவருக்கு என்ன சுவாமி, அவருக்கெல்லாம் தீட்டு வந்துருமா? இப்ப நமக்கு அந்த சந்திரகிரகணங்கிறத தீட்டு மாதிரி நீங்க இதெல்லாம் சொன்னேன். அப்ப அவருக்கு அதே மாதிரி வருமானா? உண்டு. அவர் நம்மளை போல தானே, அவருக்கு நம்மளை போல பாவ புண்ணியங்கள்லாம் உண்டா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் உண்டுன்னா எப்படி சுவாமின்னா, பகவான் இந்த விஷயம் 2 விதமா எடுத்துக்கலாம். பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? அவர் எங்கும் கரந்தசில் இளந்துரம் இளந்திகள் பொருந்தம் கலந்தங்கம் பரந்தல் இவையுண்டு. அவர் இயற்கையான தன்மை என்ன தெரியுமா? எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை. விஸ்வம் விஸ்வம் வழக்காரகா பூதபக்ய பபக்தி, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன்மை. ஆனந்த் இது சாஸ்திரமே சொல்றது. அந்த பகிச்சத சர்வம் வியாப்த நாராயணஸ்தடா, உள்ளும் புறமும் வியாபித்துக் கொண்டிருக்கிறான். அந்த வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகவானுக்கு எந்த விதமான தோஷங்கள் கிடையாது. ஆனா நமக்காக பகவான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்க நமக்கு சேவை சாய்க்கிறார் இல்லையா? முருக கண்ணனா, ராமனா, கோவிந்தனா, என்னென்ன உண்ட வராகனா, அந்த ஒரு உருவத்தை தானுகந்த ஊர், அதாவது தவறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவந்தானே தமறு வந்தது எப்பேர் மற்ற பேர் தெரிப்பார். நம்ம எந்த உருவத்தை நம்ம பகவானை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த உருவத்தோட அவர் அந்த சிலையை பண்ணி அவரை சேவிக்கிறோமோ, அவருக்கு ஆராதனை பண்றோமோ, அப்ப அவர் எதுக்காக வர்றாரு? நமக்காதான். பக்தானாம் தாம் பிரகாசத்தே நதே ரூபம் நதே ஆகாரம். அவருக்கு எந்த ஆகாரமோ எந்த ரூபமோ கிடையாது.
அவர் என்ன சுவாமி அப்ப ரூபமே இல்லைன்னு சொல்றாரு, உண்டு. ஆனா நமக்காக சில ரூபத்தை எடுத்துக்கிறாரோ, நமக்காக சில ரூபத்தை எடுத்துக் கொள்ளும் போது அதுக்கு சில சில விதிவிலக்குகள் உண்டு. அதனாலதான் கோயில்ல நட சாத்துறான். இதே இந்த பகவான் எங்கேயும் இந்த ஒரு ரூம்குள்ள இருக்கேன், இந்த ரூம்குள்ள பூர்த்தி இங்க இருக்கச்சே இங்க பகவான் பூர்த்தியா இருக்கார். இங்கே பிரகலாதன் இந்த தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொன்னணும். அப்ப அதுக்குள்ளே இருக்காருனோ, அப்ப அதுக்குள்ள இருக்காருன்னா அந்த பகவானுக்கு எந்த விதமான தோஷங்கள் இதெல்லாம் தட போறது இல்லை. ஆனா நமக்காக தன்னை மாறவிட்டு கொண்டு உருவத்தை கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அப்ப நம்முடைய நிலை அங்க வந்துடுறது. வந்த உடனே என்ன பண்றதுன்னா அதுக்கு தகுந்தாற் பல ஆகமங்கள் என்ன சொல்றதோ அந்த ஆகம சாஸ்திர பிரகாரம் கோயில் நடைமுறை வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்னன்னா இப்ப நமக்கு நம்ம வெளியில இந்த பூலோகத்துல காத்து நிறையவே இருக்கு, நிறையவே காத்து இருக்கு. ஆனா ஒருத்தர் இங்க உட்காந்து சுவாமி காத்தே போடல, பெரிய வெக்கையா இருக்கு, காத்தே போடல, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னா உடனே ஒரு ஃபேனை வச்சுட்டேன். ஃபேனை வச்சுட்டு போட்டோடனே நான் தான் காத்து வந்துடுது. காத்து வந்தோடனே என்னமா காத்து வருதுன்னு இப்ப வெளியில இருக்கக்கூடிய காத்துக்கும் ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்துக்கும் வித்தியாசம் இருக்கானா? வித்தியாசம் கிடையாது. அதே காத்து அந்த ஃபேன்லயும் வருது. அங்க காத்து குறைச்சலா வருது, இங்க அதிகமா வருது. ஆனா காத்து வெளியில இருக்க காத்து வேற, இந்த ஃபேன்ல வரக்கிற காத்து வேறன்னா ரெண்டும் ஒரே காத்து தான். ஆனா ஒரே காத்தா இருந்தாலும் இந்த ஃபேனுக்கு சில சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள் இருந்தாதான் அந்த ஃபேன் காத்த கொடுக்கும். இல்லைன்னா ஃபேன் காத்த கொடுக்குமானா கொடுக்காது. அதுக்கு கரண்ட் இருக்கணும், மோட்டர் இருக்கணும், பிளேடு இருக்கணும், அதுக்கு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் இருக்கணும், அதற்கு மேற்கொண்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணி இருந்தாதான் அது அதுக்கு உண்டான காத்த கொடுக்கும். இல்ல சுவாமி எனக்கு காத்து வேணும், பிளேட்லாம் வேணாமே எடுத்துடலாமன்னா காத்து வராது. அதே வேலை மோட்டர்லாம் வேண்டாமே, ஃபேன் மோட்டர்லாம் வேண்டாமே எடுத்துடலாமன்னா காத்து வராது. காத்து வருமானா அந்த வேலை செய்யாத. அப்ப ஒரே காத்து, அந்த காத்து என்னுடைய விருப்பப்படி வரணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? அதேதான் ஒரே பரபிரம்மம். அது எங்க இருக்கு? எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை. அந்த வகிச்சத சர்வம் வியாப்த நாராயணஸ்திரகான்னு எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மையில் இருக்கு. இருக்கச்சே அந்த பிரம்மத்துக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. இப்ப இது வந்து தோஷம் இருக்குன்னு சொல்லல. ஆனா இத நாம் கண்கொண்டு பார்க்கும்படியான ஒரு தன்மையிலே ஒரு உருவத்தோடு வரணும். உருவத்தோடு வந்தாலே அப்ப நமக்காக வராது. அது நமக்காக இல்ல, அவருடைய இயற்கையான தன்மை. அப்ப நமக்காக வரும்போது அதுல சில சில விதிமுறைகள். இது போல இந்த ஃபேன் இருக்கணும்னா பிளேட் இருக்கணும், மோட்டார் இருக்கணும், கரண்ட் இருக்கணும், அதற்குண்டான ஷேப், அந்த ஷேப் எல்லாம் வந்தா தான் அது வேலை செய்யுது. அதே போல அவர் இதே இந்த காது நமக்காக, வெளி காத்து நமக்காக இல்ல, எல்லாருக்காக இருக்கு. ஆனா இந்த காத்து நமக்காக வரும்போது அந்த அந்த காத்துக்கா வரணுமா, ஏசி வேணுமா, இல்ல ஹாட்டா குளிரா இருக்கணுமா, குளிரா வேணுமா, இல்லது ஹாட்டா வேணுமா? நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்கணும் ஒரே குளிர் பிரதேசம், அங்கெல்லாம் நான் ஹீட்டர் போட்டுக்கிறேன், ரூம் ஹீட்டர் போட்டுக்கிறாரோ எல்லாம் ஒரே காத்து தான். அந்த காத்தே மாறுது இல்லையா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி உபகரணம் போடுறா இல்லையா? அதே போல பகவான் தன்னுடைய உருவத்தை நமக்காக மாற்றி கொண்டு வரும்போது இதற்குண்டான ஒரு நிலைகள் அது ஆகம சாஸ்திரம் விதிச்சிருக்கு. அது விதித்தபடியாலே அந்த விதியின்படி இந்த டயத்துல இருந்து இந்த டயத்துக்குள்ள கோயில் நட சாத்தணும். இத்தனைக்கும் சில கோயில் எல்லாம் ராகு காலத்துல பூஜை பண்ற கோயில் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிரகண காலத்துல பூஜை பண்ணக்கூடிய கோயில்லாம் இருக்கு. அது சில சில தேவதைகளுக்கு அந்த நிலைகள் உண்டு. அதனால இதுதான் பண்ணிருக்கப்பட்டிருக்குது. ஆக இதுல இருந்து பகவானுக்கு உண்டுன்னா நம்ம போல் உண்டுன்னு கிடையாது. அவர் ஏதோ உருவத்தை கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆக இன்னைக்கு சொன்ன சமரைஸ் பண்ணிடுறேன். கிரகணங்கள் எப்படி இருந்தது? 9:57 ஆரம்பிக்கிறது, 58, 57 2 தான் உண்டு. 58 ஆரம்பிக்கிறது. அதுக்கு 7ஆம் தேதி, அதாவது நாளை தினம் இரவு 9:58 ஆரம்பிக்கிறது. 11:41 மத்தியமம்னு. அப்ப முழு சந்திர கிரகணம் 11 பூர்த்தி. அதோட சந்திரனுடைய அந்த வெளிச்சமே வெளில தெரியாது. அது இந்த வாட்டி முழு சந்திர கிரகணம் 11:41. அதுக்கு மேல அது மோட்சம்னு சொல்லுவாங்க. மத்தியமம், அதாவது மோட்சம்னா விடுதலைன்னு அர்த்தம். பஞ்சாயத்துல பார்த்து மோட்சம்னு போட்டுருவான். மோட்சம்னா ஓஹோ, அப்ப கிரகணம் கூட மோட்சத்துக்கு போறதானா? அந்த மோட்சம் என்ற சப்தத்துக்கு அர்த்தமே சம்ஸ்கிருத பாஷையில விடுதலைன்னு தெரியும். என்ன விடுதலை? அந்த ராகு கேது பிடிக்கிறது இருந்து விடுதலை ஆயிடுச்சு, சந்திரன் விடுதலை ஆயிடுச்சுன்னு தெரியுது. அந்த விடுதலை 1:26 முடியாது. அந்த காலத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். முன்னாடி பிடிச்சது, கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிடணும்.
இப்ப குடிச்சு முடிச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து தர்ப்பணம் பண்றவர்களுக்கு உண்டான ஒரு தன்மை இருக்கிறவெல்லாம் தர்ப்பணம் பண்ணி ஆகணும். அவ தர்ப்பணம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த தர்ப்பணம் 2 விதமான தர்ப்பணங்கள் உண்டு. கிரகணம் முடியும் போது பண்ணக்கூடிய தர்ப்பணம் ஒண்ணு உண்டு, ஆரம்பிக்கும் போது தர்ப்பணம் ஆரம்பிக்கும் போது பண்ணக்கூடிய தர்ப்பணம். இது வந்து சூரிய கிரகணத்துக்கும் சந்திர கிரகத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அந்த விஷயத்தெல்லாம் போக வேண்டாம், இதுக்கு சொல்ல வந்தேன்னா. அதனால அதெல்லாம் நீங்க பெரியவாளை கேட்டுட்டு அதை எப்படி பண்ணணும், அதுக்குண்டான மந்திரங்கள் என்ன, அதுக்குண்டான ஆச்சரியமான அந்த சங்கல்பம் என்ன, அது முக்கியமா தகப்பனார் இல்லைன்னா கண்டிப்பா பண்ணியாகும், கண்டிப்பா பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணிடணும். 2வது தானம் கொடுக்கணும். அந்த நேரத்துல எதுவுமே சாப்பிடப்படாது. எத்த சாப்பிட்டாலும் அது நமக்கு உடம்பு உபாதையை கொடுக்கும். 2வது அந்த நேரத்தில் இந்த பித்ரு காரியங்கள் பண்ணலைனாலே அது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். அதுதான் பித்ருஜா. என்னுடைய தாயாரோ தகப்பனாரோ இல்ல வந்து என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ வந்து இது பண்ண போறது இல்லை. பித்ரு தோஷம் என்னன்னா பகவானுடைய திருவுள்ளத்துல ஒரு மனசு ஒரு வருத்தப்படுறான், நான் சொன்ன பிறகு மனநிலையான்னு வருத்தப்படுறான். அந்த வருத்தம் தான் பித்ரு தோஷம். அந்த பித்ரு தோஷம் அவாய்ட்படுத்தி அவசியம் பண்ணியாகணும்னு இதுதான் இந்த கிரகத்தினுடைய சுருக்கமா பார்த்திருக்கோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை. தர்ப்பணை வந்து விட ஆரம்பிக்கச்சே பண்ணணுமா இல்ல முடிக்கச்சே பண்ணணுமா? இந்த தர்ப்பணம் வந்து மத்தியமம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணணும். மத்தியம்னா 11:41 அந்த சமயமா? స్వామి అడిగాను. తెలుగు ప్రసంగం ఎప్పుడు స్వామి? తెలుగు ప్రసంగం శుక్రవారం శనివారం ఉంటుంది. అదే అదే తమిళ అర్థం కావట్లేదు నాకు. అడిగానికి తమిళ అర్థం కాదు, అందుకని తెలుగు అడుగుతున్నా. நல்லா விளக்கமா சொன்னீங்க எல்லாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன் சுவாமி. சொல்லுங்கம்மா. அடியன் சாமி. தலை குளிச்சு தீர்த்தம் ஆடணுமா சுவாமி மறுநாள் திங்கட்கிழமை காலையில? நீங்க ராத்திரி 1:29 முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே குளிக்கணும், அப்படியே படுத்துக்க கூடாது. அப்பனா என்ன சுவாமி, அப்பனா ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல சுவாமி, அப்படிதான் இருக்கும். சினிமாவுக்கு போயிட்டு தான் ஆனந்தமான பார்த்துட்டு வந்து அப்படியே படுத்துடுவோம். ஆனா இது வந்து உடனே குளிச்சுட்டு வீடெல்லாம் அலம்பி விடணும். அதுல ஒண்ணும் ஸ்டபமே கிடையாது. ஒரு 4 மணி நேரம் தான் நமக்கு. அதை நம்ம வந்து சாமானியம் மத்தியானம் தூங்கப்படாது. சரி, சில விதி விலக்கு இருக்கு. ஒரு 4 மணி நேரம் தூங்கலையே அன்னைக்கு மத்தியானம் 8ஆம் தேதி இன்னைக்கு கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம். ஏன்னா தூக்கம் வந்தாலும் அது தோஷம் தான் சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஆனா அதுலயும் விதிவிலக்கு இருக்கு, எல்லாத்தையும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த விதிவிலக்கு, ஆனா அதுக்கு அந்த விதிவிலக்குக்கு நாம வந்து சம்பந்தப்பட்டு இருக்குமான்னு பாக்கணும். விதிவிலக்கே நான் பிரதானம் வச்சுக்கூடாது. விதிவிலக்குன்னா முடியல பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் விதிவிலக்கு. அந்த விதிவிலக்குக்கு நான் அதுல சம்பந்தப்பட்டுக்கணும், அதுக்குண்டான யோக்கியத்தை எனக்கு தான் பார்த்தாதான் அந்த விதிவிலக்கு புல்பில் ஆகும். இல்லைன்னா நான் விதிவிலக்கு நான் பிரதானம் வச்சிருந்தேன்னா அது தோஷமா தான். తిరువాయిముడి సేవించొచ్చా స్వామి ఆ టైంలో? ఏమా తిరువాయిముడి సేవించొచ్చా స్వామి? ధారాళంగా సేవించచ్చు, ధారాళంగా సేవించచ్చు. ఏ తప్పుడు స్నానం చేసుకొని సేవించాలి. அதே சாமி, அதே போல இங்க வந்து நம்ம சரணாகதி வாங்கினவங்க இதெல்லாம் அனுஷ்டிக்க கூடாதுங்கிறது ஒண்ணு இல்ல சாமி, எல்லாரும் அனுஷ்டித்தானே ஆகணும். சரியான கேள்வி அது. அடியன் சுவாமி, அதை நான் சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா இந்த கிரகணம் என்பது பொதுவானது, சாமானிய தர்மம். விசேஷ தர்மம் என்றது உண்டு. விசேஷ தர்மம் உண்டு, சாமானிய தர்மம் உண்டு. புரியத்துக்காக ஒன்று சொல்றேன். அடியன் சுவாமி, சொல்லுமா. பையனுக்கு உடல் முடியல, தர்ப்பணம் எப்படி வைரஸ் சொல்லியிருக்கா டாக்டர். ராத்திரி 1:30 மணிக்கு இப்ப பண்ணணும்னு அப்பாவுக்கு பண்ணணும். எப்படி பண்றது என்ன புரியல எனக்கு, சொல்லுங்க. அப்ப ஸ்நானம் பண்ண முடியலன்னா இதுக்கு சாஸ்திரம் விதிச்சிருக்கு. மந்திரத்தை சொல்லி அந்த மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கணும். மந்திரம் என்ன சுவாமி மந்திரம்? அது உங்க பெரியவாட்ட கேளுங்க. ஏன்னா நீங்க என்ன விஷயம்னு எனக்கு தெரியாது.
நாங்க வந்து ஆண்டவன் ஆச்சாரியாலோட இது சிஷ்யன். உங்க ஆச்சாரனுடைய மந்திரத்தை சொல்லிக்குங்க, அவருடைய தனியனை சொல்லிக்குங்க, தனியனை சொல்லிடலாமா? அவருடைய தனியனை சொல்லிக்குங்க, ரங்கநாதனுடைய தனியனை சொல்லிக்குங்க. சொல்லிட்டு மந்திர உச்சாரணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை துயத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிச்சுன்னா அது குறித்த அர்த்தம். இப்ப நீ சொன்னேன்றதுக்காக எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது இதெல்லாம் முடியாத வழக்கு தான் இதே தவிர உள்ள நல்லா குளிக்கிறதுக்கு வசதி இருக்கு, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு, நான் திருச்சம்போஷம் பண்ணிக்கிறேன் அங்க நீங்க சொன்னேன் கேட்கணும் வேண்டாம். 1:30 மணிக்கு என்ன மடிய கட்டிட்டு அப்படியே பண்ணலாம், துயம் சொல்லாமா? ஆமா தாராளமா தாராளமா சந்தேகம். ஏன்னா 3 நாள் ஆச்சு ஜுரம் வரமாட்டேங்கிறது. அதான் ஆரம்பத்துல மனசுதான் பிரதானம். மனசு சுத்தமான மனசா இருக்கணும். மனையோடு மனுஷானாம் காரணம் பந்த மோட்சையே. சுத்தமான மனசு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப நமக்கு அது குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அப்ப எனக்கு சுத்தமான மனசு அதனால குளிக்கிறேன்னா அது தெரியாத நிறைய பேருக்கு இல்லையா, அதனால குளிச்சாகும். ஏன் விதிச்சிருக்கேன்னா நீ குளிக்கலையோ நானும் குளிக்கல அப்படின்னு. இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் ஒருத்தர் காண்பான், அவர் சுத்தமான மனசு இருந்திருக்கே உனக்கு இல்லையேன்னா எனக்கு கூட இருந்திருக்கு குளிக்கணும்னு இந்த விதியை 9 மணிக்கு ஆரம்பிச்சு குளிக்கணுமா? ஆமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சோம். லேடிஸும் நாங்களும் அம்மாவும் குளிக்கணுமா? குளிச்சுட்டு நீங்க அந்த ஜபம் பண்றதோ இல்ல ஸ்தோத்திரம் பாடம் பண்றதோ இல்ல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறதோ சேவிச்சு பாருங்க, அதனுடைய பலன் பெரிய பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றபடியால இல்ல, அது எத்தனை பலத்துல. ஏன்னா அந்த கிரகண அதனாலதான் இதுக்கு கிரகண புண்ணிய காலம்னு பேரு இதுக்கு. ஆமா கரெக்ட். இதுக்கு ஏன் புண்ணிய காலம்னு சொல்றா? இல்ல சுவாமி இது நல்ல காலமே கிடையாது. குளிக்கணும்னு சொல்றது எப்படி சுவாமி நல்ல காலம் இருக்கும்? அது புண்ணிய காலம் கிடையாது, அப்புறம் காலம்னு வச்சுக்கலாம்னா புண்ணிய காலம். ஏன்னா ஒரே ஒரு புண்ணியத்தை 10 மடங்கு 100 மடங்கு ஆக்குறது, அந்த மாதிரி டைம் தான் இந்த கிரகண டைம். அதனால இந்த டைத்துல அது பிரதானமா பண்ணணும். அடியன் சுவாமி, அமெரிக்கால யுஎஸ்ல இருக்கிறவாளுக்கு இப்ப இங்க வந்து 2 மணினா அங்க 2 மணி பகல்ல இருக்கும். அவளுக்கு எப்படி அது? அவளுக்கு நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த சந்திரகிரகணம் நம்ம ஊர்ல தெரியறது, நம்ம ஊர்ல தெரிஞ்சாதான் அந்த சந்திரகிரகணத்தினுடைய பாதிப்பு, அதாவது அதனுடைய தாக்கம். சந்திரகிரகணம் இன்னொரு ஊர்ல தான் தெரியுது, நம்ம ஊருக்கு தெரியலன்னா நாம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப என்ன பண்ணீங்க இதுக்கு கேட்டாங்க இல்லையா, இப்ப அமெரிக்கால இருக்கா, அமெரிக்கால இந்த சந்திரகிரகணம் தெரியணும், தெரிஞ்சாதான் அவளுக்கு அந்த பாதிப்பு. தெரியலன்னா அந்த பாதிப்பு கிடையாது. நமக்கு 2 வருஷமா கிரகணம் இல்ல, ஆனா 2 வருஷம் கிட்டத்தட்ட 4-5 கிரகணம் வந்திருக்கு. அந்த பாதிப்பு நமக்கு கிடையாது. கிரகணம் நம்ம இந்தியாவில தெரிஞ்சாதான் நமக்கு பாதிப்பு, தெரியலன்னா அந்த பாதிப்பே கிடையாது. அம்மாவா எந்தெந்த ஊர்ல இருக்காளோ அந்தந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அந்த பாதிப்பு. அப்பதான் இந்த நடைமுறை எல்லாம் சரியா வரும். இல்லைன்னா இது கிடையாது, பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரி அடி. சாப்பிடலாமே சுவாமி? இந்த மாதிரி சொல்லிட்டு ரங்கநாதரோட தனியன்னு சொல்லணுமா, சோசரமா? சோத்திரம் சொல்லிக்கலாம், தனியன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம், உங்களுக்கு என்னென்ன தோன்றதோ சொல்லலாம். சுவாமி சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு இது நீங்க சொல்ற, நீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. எம்பெருமானுடைய திருவடியே உபாயம் இருக்கும் போகும்போது இது ஒரு உபாய லிஸ்ட்ல போயிரும்ல சுவாமி. அதுக்காண்டிதான் இந்த விளக்கத்தை எல்லாருமே கேட்கிறோம். நீங்க சொல்ல வர்ற விஷயத்துல சரி. இதுல வந்து விசேஷ தர்மம் சாமானிய தர்மம்னு 2 உண்டு. சுவாமி வெறும் சங்க இது சமாசனம் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதனால புரோஷனம் பண்ணிடலாமா? போருமா? சொல்லிட்டேன் உங்களுக்கு. சுவாமி சொல்லு, கேளுங்கப்பா. விசேஷ தர்மம் சாமானிய தர்மம்னு 2 உண்டு. புரியத்துக்காக சொல்றேன். குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்க, குழந்தை பிறந்தா தீட்டு,
அந்த தீட்டு காலத்துல நம்ம வந்து கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடாது அப்படின்னா அது புண்ணியாவசனம் முடிஞ்சோன்னா கோயிலுக்கு போயிடுறோம். இந்த குழந்தை பிறந்த காலத்திலேயே இன்னொருத்தர் என்னுடைய பந்துக்கள், அவர் வந்து பங்காளி, உறவு முறை உண்டு, ரத்த சம்பந்தம் உண்டு, அவர் வந்து இங்கிருந்து கிளம்பி போயிட்டார். அவர் மரிச்சு போயிட்டார், மரணம் ஆயிட்டார். இப்ப அந்த தீட்டு உண்டு. இந்த 2 தீட்டுல எதுக்கு பலம் அதிகம்னா இறப்பு தீட்டு தான் பலம் அதிகம் பிறப்பு தீட்டை விட. இது சாமானியம், அது விசேஷம். இது ஒண்ணு. அப்ப விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் இருக்கு. இப்ப புரியத்துக்கா சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்குள்ள சூரியன் அஸ்தமானத்துக்கு முடியறதுக்குள்ள சஞ்சாவனம் பண்ணி ஆகணும். இது சாமானிய தர்மம். ஆனா அந்த சூரியன் அஸ்தமானத்துக்குள்ள நான் வந்து சஞ்சாவனம் பண்ணி ஆகணும் இல்லையா? நான் அங்க பகவத் கைங்கரில் ஈடுபட்டு இருக்கேன். கோயில்ல ஏதோ கைங்கரில் ஈடுபட்டு இருக்கேன். மணி 5 அங்க எனக்கு பக்கத்துல இருக்கவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, சுவாமி என்ன சுவாமி மணி ஆயிட்டு போய் சஞ்சாவனம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நீங்க கைங்கரியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் வாழ்க்கை சொன்னேன், இல்ல நான் வந்து அப்புறம் சஞ்சாவனம் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுதான் இது பெருமாள் கைங்கரியம் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னாரு. இப்ப இந்த இடத்துல இந்த சஞ்சாவனம் பண்றதுன்றது சாமானிய தர்மம், பகவத் கைங்கரியம் என்பது விசேஷ தர்மம். இப்ப சாமானிய தர்மத்தை நான் விட்டுட்டேன், விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியத்தை பண்ணினேன். அந்த மாதிரி அப்பனா சஞ்சாவனம் பண்ண வேண்டாமா? பண்ணணும். அந்த கைங்கரியத்தை முடிச்சுட்டு வந்து ராத்திரி 8 மணி 9 மணி ஆனாலும் பண்ணணும். பண்ண தோஷம் கிடையாது. அதே நான் ஒரு ஆபீஸ் போயிருந்தேன், என்னுடைய வேலையை வெளியில போயிருந்தேன், நான் 6 மணிக்கு பண்ணணும், 6 மணிக்கு முன்னாடி பண்ணணும், நான் பண்ணாம 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து பண்ணேன். பண்றதுக்கு எனக்கு அங்க நேரம் இல்லை சுவாமி, வீட்டுக்கு வந்து பண்ணேன். அப்ப தோஷம் உண்டானா உண்டு. பகவத் கைங்கரியம் பண்ணும் போது நான் சஞ்சாவனம் பண்ண வேண்டிய காலத்துல நான் பண்ணலைன்னாலும் பின்னாடி பண்ணாலும் தோஷம் இல்லை. அதே அந்த கைங்கரியத்தை விட்டு வேறோ என்னுடைய வேலையா அதுவோ பண்ணிட்டு இருக்கச்சே, அப்ப சஞ்சாவனம் பண்ண வேண்டிய காலத்துல நான் பண்ணாம என்ன பண்ணிட்டேன், அதை விட்டுட்டு 8 மணிக்கு வந்து பண்ணும் போது தோஷம் உண்டு. அப்ப இதுல என்ன தெரியுது? சாமானிய தர்மம் விசேஷ தர்மம். விசேஷ தர்மம் பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். சாமானிய தர்மம் சாஸ்திர சொல்லப்பட்டது. அதே போல இப்ப இந்த கிரகண காலத்துல இதெல்லாம் பண்ணணுமோ, தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, மேற்கொண்டு இதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது சாமானியம் விசேஷமா? சாமானியம் விசேஷமா? தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதே போல குளிக்கணும்னு சொல்லியிருக்கு, அதே போல வேற என்னன்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அத்தனை பண்ணணும்னா இது விசேஷம் தான். ஏன்னா இதுல வந்து என்ன விசேஷம் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது நித்தியம் நைமித்திகம் 2 உண்டு. கர்மாக்களை நித்தியம் நைமித்திகம் 2 உண்டு. இதெல்லாம் ஸ்ரீவத்ரம் நிறைய பார்த்திருக்கோம். நித்தியம் நைமித்திகம்னு நித்தியம் பண்ணக்கூடிய கர்மா, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடிய கர்மான்னு 2 உண்டு. ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடிய கர்மா பண்ணித்தாகணும். இப்ப கிரகணம்ங்கிற ஒரு காரணம், அந்த காரணத்தை முன்னிட்டு கொண்டு பண்றேன். சரி, இப்ப நாங்கெல்லாம் வந்து ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுட்டோம், சரணாதி ஆயிடுத்து. சரணாதி ஆனபடியாலே இப்ப நான் அதை பண்ணணுமா சுவாமி? முதல்ல நான் தர்ப்பணம் பண்ணணுமா, இல்ல தானம் பண்ணணுமா? நான் அந்த நீங்க சொன்ன நட்சத்திரத்துக்குள்ளதான் என்னுடைய நட்சத்திரம் இருக்கு, அப்பதான் தாபனம் பண்ணி ஆகணும், பண்ணித்தான். அப்ப நான் சரணாகதி பண்ணதுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையாண்டா? சரணாகதினா என்னன்னு நம்ம சரியா நம்ம சரணாகதினா ரிசர்வேஷன் நினைக்கிறோம், ரொம்ப தவறு. சரணாகதி என்பது பகவான் கொடுக்க வரும்போது நான் தடுக்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் சரணாகதி. என்ன பண்ணுவோம், கொடுக்க வரும்போது அவரு கொடுக்குற வந்துட்டே இருக்க, தடுத்துட்டே இருந்தேன், இனிமே நான் தடுக்க மாட்டேன் என்கிற ஒரு அறிவிப்பு தான் சரணாகதி. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சரணாகதினா நான் இதுக்கு ரயில் புக் பண்ணினேன், டெல்லி போறதுக்காக புக் பண்ணிட்டேன் சுவாமி, இந்த தேதியில புக் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி இது ரிசர்வேஷன் இல்லையா? அதே போல இது ரிசர்வேஷன் என்ன கிடையாது, சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நித்திய நைமித்திய கர்மாக்கள் பிரபன்னனாக இருந்தாலும் விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆச்சாரிய சம்பந்தமே வித்துக்கலாம், விடுவதற்கு வாய்ப்பு உண்டானா கிடையாது. ஏன்னா ஸ்ருதி ஸ்புதிர் மமை ஆக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகி. அப்ப இவாளுக்கு அவளுக்கு என்ன சாமி சம்பந்தம்? அப்ப சரணாகதி பண்றவாலும் பண்ணாதிக்காவாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாலும் அந்த காரியத்தை பண்றா, ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவாலும் அந்த காரியத்தை பண்றா. வித்தியாசம் இருக்கு. அவ பண்றா இதுக்கு பண்ணிட்டு இருக்கா, ஓ பண்ணலன்னா தோஷம்,
தோஷம், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரு சரணாகதி பண்ணாதவா பண்ணுவா. ஆனா சரணாகதி பண்ணவா என்ன பண்ணுவா, அவ என்ன எண்ணத்தோட பண்றான்னா, இல்ல இல்ல இது பண்ண சொல்லிருக்கு சாஸ்திரம், நான் பண்ணினா பகவானுக்கு ஆனந்தமா, அதனால பண்றேன். இது வித்தியாசம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். உத்தரவு வாங்கிக்கிறோம் மாமா. ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக்கு. பிரியர்த்தமா மகாலட்சுமி அம்மா. இதே வார்த்தை ஒருத்தர் நேற்று கேட்டாரு. நம்ம சரணாகதிங்க இந்த அனுஷ்டம் பெருமாள் சந்தோஷப்படுவாருன்னு அடியேன்னு சொன்னேன் சாமி. அதுக்கு அவர் வந்து நம்ம சரணாகதி வந்தனால அப்பனா 1000 இது கட்டளை போட்டிருக்காங்க பகவத்கீதையில, அதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு அடியேன்னு கேட்ட ஒருத்தர். அதுக்காக சந்தேக நிவர்த்தி நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்றோம் அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன காட்டிருக்கோ அதான் பண்றோம். அதுதான் பண்றோமே தவிர நித்திய நைமித்திக கர்மாவை நம்ம விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, என்னன்னா சரணாகதி பண்ணவாளுக்கு எதுவுமே கிடையாது சுவாமி, பகவானை தவிர எதுவும் கிடையாதுன்னு, அவ ஏன் பண்ணணும் கேட்கிறாங்க இல்லையா? धन्यवाद स्वामी சரணாகதி பண்ணவா மீட் பண்ணிக்க மகாலட்சுமி அம்மன் மீட் பண்ணிக்கணும். அடியன் சுவாமி ஸ்ரீமத் தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சரி, இதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க சுவாமி. சுவாமி சொல்லப்ப கேளுங்கப்பா. தயவு செய்து சாமி பேசும்போது யாரும் குறுக்கிடாதீங்க. சரணாகதி பண்ணினவா வந்து அப்ப அது இதுக்கு என்ன சுவாமி, இதுக்கு அர்த்தமே இல்லையே. இப்ப அபார நாமளும் 2 ஒண்ணு தானே ஆகுது அப்படின்னா, நாம சரணாகதின்றதே அந்த ஒரு விஷயத்த நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். அது ரிசர்வேஷன் கிடையாது. இது முதலே சொல்லிட்டேன். இது இல்லாம நம்ம எந்த சமாசனம் பண்ணிட்டாச்சுன்னா கூட நான் இருக்க வேண்டிய முறைப்படி இருந்தாதான் எனக்கு மோட்சம், இல்லைன்னா மோட்சம் கிடையாது. எனக்கு சமாசனம் ஆயிடுத்து உடனே மோட்சமானா கிடையாது. சாஸ்திரம் சொன்னபடி நான் இருக்கணும். அப்ப அவாலும் அந்த மாதிரிதானே இருக்கணும். அப்ப அவாளுக்கு எங்களுக்கு என்ன சுவாமி வித்தியாசம்னா, உனக்கு பகவான் ஆச்சாரியம் மூலமா கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார். அதற்காக நான் எப்படி வேணா இருப்பேன், நீ கொடுத்ததானும் சொல்ல முடியும்னா கிடையாது. இப்போ பகவத் நிர்கேதிக்கோ கட்டாட்சத்தால தான் உனக்கு கிடைக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்து உனக்கு கொடுக்குறாரு தவிர, ஓ நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன் கொடுக்கணுமே, இது ரயில் டிக்கெட் மாதிரி கிடையாது. அதனால என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணித்தாகணும். பண்ணாது இருந்தா நிச்சயமா கிடைக்காது. ஆனா சில பேர் என்ன சொல்றா, அதெல்லாம் எல்லாம் மணியா சுவாமி நான்லாம் பிரபன்னன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம பகவான தியானம் பண்ணி அப்படியே இருக்கலாம்னா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்ப எப்படி தப்பா நீங்க இருக்கணும், அந்த மாதிரி நீங்க இருந்தேன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம். எந்த மாதிரி இருக்கணும் சொல்லுங்க சுவாமி. நான் பண்ணேன் சாப்பிடப்படாது, பகவான் வந்து ஊட்டுவார், அது வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். உடம்புக்கு வியாதி வந்து விட்டுனா என்ன நான் பாத்துக்க மாட்டேன், பகவான் வந்து ரட்சிப்பார். இருக்கிறடா தூங்கப்படாது, அப்படியே அவரை வந்து தூங்க வச்சா நான் தூங்குவேன். இருக்கிறேன்னா அப்ப நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன். ஆழ்வார் அப்படிதான் இருந்தார். இப்ப ஆழ்வார் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணாரா? ஆழ்வார் வந்து எங்க சுவாமி அவர் சார்த்தம் பண்ணாரா, இல்ல அவரு கோலமிட்டாரா, ஏதாவது கலிகை பண்ணாரா? அவரே சொல்லிக்கிறார், இடைகளிலே ஒன்று அட்டையில்லே நஞ்சுடன் வெள்ளகில்லே கடவனாகி காலந்தோறும் கூப்பறி தேத்தகிலே எல்லாத்தையும் அவரே சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவர் ஒன்னும் பண்றதா தெரியலையேன்னா, நீ ஆழ்வார் போல இரு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன், அவர் அப்படி இருந்தாருன்னா அதே நிலையில இரு, எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கல யாரு கேட்கிறாளோ அவளுக்கு இந்த சமாதானத்தை சொல்லுங்க. இருக்கேன் சாமி, அடியேன் இருக்கேன், சொல்லுங்க சாமி. இல்ல பெருமாள் வந்து ஊட்டி ஒருவருக்கும் சாப்பிடாம இருக்கல, அதே சொன்னதுக்கு அந்த அப்ப வந்து ஆழ்வார்லாம் இவரு நம்மாழ்வார் வந்து நம்மாழ்வார் இல்ல பேரு இப்படிதான் அடியனுக்கு கூட மறந்துடுது. அவர் ஆழ்வார் ஆச்சாரியரே போதும்னு இருந்தாரு. நம்ம ஆச்சாரியர் இந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார பெருமாளே கும்பிடல. அப்புறம் இவரு அவரோட எப்படி இருந்தாரு, நம்ம ஆழ்வார் தேவை வருது இல்லையா, நம்ம அந்த மாதிரி இருக்கமா? அதே நான் இது முடிஞ்ச உடனே என்ன சாப்பிடலாம்னு பாக்குறோம், உடனே வகுறு பசிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கச்சு நாம அந்த நிலையில இருக்கோமா?
அந்த நிலை வந்தவாளுக்கு ஸ்ரீவச்சன சொல்லி இருக்கு. அந்த நிலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? என்ன சாப்பிடலாம்? ஆட்சி சுவாமி 4000 பட்சம் காஃபியே சாப்பிடலையே. எத்தனை வருது இதுல? இத்தனையும் இருக்கணும். அது வந்தனால நம்ம அவளோட அந்த நிலைக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். சில பேர் இன்னொன்னு பண்ணுவா, தான் டேஸ்ட் பண்ணி பெருமாள்கிட்ட கொண்டு போய் கொடுப்பா. என்ன நல்லா ருசியா இருக்கணும் சுவாமி பெருமாளுக்கு சங்கல்பம் பண்ணா ருசியா இருக்கணுமானோ. ருசியா இருக்கிறதுக்காக நான் சாப்பிட்டுட்டு அது உப்பு குறைச்சலா, காரம் குறைச்சலா, புளி குறைச்சலா, என்ன அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துறேன். அதான் பண்ணேன். அது மாதிரிலாம் பண்ணப்படாதுமா. பெருமாள் கண்ட்ரோல் பண்ணிதான் இருக்கணும். சபரி பண்ணாலேன்னு சபரி பண்ணாலும் கேட்கிறேன். நான் சபரி இல்லையே. அவளுக்கு இருக்கிற ஞானம் என்ன? அவளுக்கு இருக்க ஆச்சாரிய பிரதிபக்தி என்ன? இதையே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணும் போதே அந்த நிலையில நாம இருக்கமான்னு முதல்ல நம்ம யோசனை பண்ணணும். அதை யோசனை பண்ணாம சாஸ்திர சம்மதமே இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு, சாஸ்திரம் எங்கிட்ட இருக்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாமே நான் அப்புறம் பண்ணேன். எங்க சொல்லி இருக்கு? சரி, அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லி இருக்கணுமோ? எம்பெருமானார் 120 வயசுலயும் சந்தியாவனம் பண்ணாருன்னு எழுதி வச்சிருக்காங்க நம்ம குரு பரம்பரையில. தெரியுமோன்னு அந்த சரித்திரம் உங்களுக்கு? 120 வயசுல அவருக்கு 120 வயசுல சந்தியாவனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேர் 2 தோலை பிடிச்சிட்டு போய் அந்த கொள்ளடக்கரையில போய் சந்தியாவனம் பண்ணிட்டு வர்றாருன்னா, அஜ்யத்தை விட்டுட்டு வர்றாருன்னா எதுக்காக பண்ணணும் சுவாமி? அப்ப அவர் என்ன சொல்லிக்கணும்? நான் தான் பிரபன்னன். அவர்தான் உண்மையான பிரபன்னன். மாறன் அடிபணிந்து இந்தவன். அப்ப அவர் பண்ணிருக்க வேண்டாம்? பண்ணிருக்கால. இதெல்லாம் சாலட்சபம் கேட்கணும், சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கணும். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லியாச்சுன்னா மூர்க்கராபான்னு மனவாழ்வான்னு சொல்லியிருக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தன் நெஞ்சில் வந்ததுதான் சொல்லவே படாது. தப்பான அபிப்பிராயத்தை கொடுக்கவே படாது. லோகசங்கிரகமே வாபி, இது கண்ணனே கீதையில சொல்றான். அர்ஜுனா, உன்னுடைய நிலையெல்லாம் பின்னாடி வரவாளுக்கு முன்னுதாரணமா இருக்குமே தவிர அதான் லோக சங்கரத்துக்காக நீ பண்ணி ஆகணும். நீ வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா லோகத்துக்கு முன்னுதாரணமா எடுத்து அர்ஜுனனே பண்ணலையேன்னு பண்ணித்தான். எம்பிரவநாத்துக்கு தான் பண்ணாரு. அவருக்கு பண்ணணுன்ற தலையெழுத்தே கிடையாது. சார் ராமானுஜரை பண்ணல, நான் எதுக்கு பண்ணணும்? ஒண்ணும் இல்லை. இப்பயே கேட்கறாரு ஒவ்வொருத்தரும், நம்மாழ்வார் பண்ணலையே. நான் நம்மாழ்வாரா? 16 வருஷங்கள் அன்னாகாரம் எல்லாம் இருந்தேன். 2 நாள் இருங்க பாக்கலாம், பிராணமே போயிடும். ஒரு நாளே இருக்க முடியாது. பேசுறதுன்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம். அதெல்லாம் கூடவே கூடாது. சம்பிரதாயம் என்ன உண்மையா சொல்லி ஸ்ரீவச்சன பூஷன் கேட்டா தான் இதெல்லாம் தெரியும். கேட்கறீங்க எனக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசிக்கலாம். தெரிஞ்சவா பேசவே மாட்டோம். சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்போ விசேஷ தர்மம் பகவத் பிரீத்தியர்த்தமா பண்ண வேண்டியதா வரணும் இல்லையா? நிச்சயம். அதான் விசேஷம். ஒண்ணுமே இல்லை. தசரதன் சாமானிய தர்மத்தை பிடிச்சுட்டான், விசேஷ தர்மத்தை விட்டான். அதனால்தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுமா, சொர்க்கம் தான் கிடைச்சது, மோட்சம் கிடைக்கல. கைகை மோட்சத்துக்கு போயிட்டான். கைகை மோட்சத்துக்கு போயிட்டான். தசரத மோட்சத்துக்கு போகாத எனக்கு தெரியும். அவன் தான் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்கானோ. ஏன் போகணும்னா, சாமானிய தர்மம் சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தா 2 வரம் கொடுக்குறேன்னு கைகேயிக்கு. அதுல நின்னானே தவிர ராமோ விக்கிரகவான் தர்மகா, ராமன் தான் தர்மம், சாட்சாத் தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ராமோ விக்கிரகவான் தர்மா, சாட்சாத் தர்மம் ராமன். அந்த சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய ராமனை விட்டுட்டு என்னைக்கோ ஆபாச தர்மமாக இருக்கக்கூடிய சத்திய பிரமாணம் பண்ணத பிரதானம் வச்சுட்டு தரணும். என்ன ஆயிடுச்சு? இதெல்லாம் காலட்சேபம் கேட்டதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. புஸ்தகத்தை பார்த்தோம்னா இது வராது. அடியன் சுவாமி, அடியன்.